ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மண்டலே வருகிறோம். தந்தையாகிய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராய் மூவராய் ஒன்றாயிருக்கிற எங்கள் இயேசு மகாராஜாவே, இந்த நாளிலே தகப்பனே, நீர் எங்களுக்கு தந்த கிறிஸ்துவின் ஆவியானவர் மூலமாய் எங்களோடு கூட பேசி வழிநடத்தும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாதம் வழிந்து கேட்கிறோம். தகப்பனே, தந்தையாகிய உமது நாமத்தினாலே தந்தையாகிய ஆவியானவரை பாதம் பணிந்து அழைக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே, வருவீராக வருவீராக. மண்ணோட்டை பொறுப்படுத்திக் கொள்ளும். மாம்சமும் இரத்தமும் வேதத்தின் ஏற்படாதவைகளும் புறம்பானவைகள் ஒருபோதும் ஒரு காலமும் என்னிலே காணப்படாதபடி தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் அக்கினினாலும் நாமத்தின் அக்கினினாலும் உம்முடைய ஆண்டவரே அபிஷேகத்தின் அக்கினினாலும் என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. உம்முடைய நாமமும் இரத்தமும் வார்த்தையும் வசனமும் அபிஷேகமும் கருவா வரங்களும் உம்முடைய சாரமும் சத்துவமும் உம்முடைய கருவையும் மன்னிப்பும் உம்முடைய வல்லமையும் வெளிச்சமும் ஆண்டவரே அக்கினியும் என்னையும் உம்முடைய பிள்ளைகளையும் லைவில் இணைந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளையும் உள்ளம் வரமும் ஆண்டு கொள்வதாக. ஆளுகை செய்வீராக. எங்கள் பிதாவாகிய யெகோவா தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பரிசுத்த திருநாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் குறித்த காலம் என்ற வார்த்தையிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கொண்டு வரார். நாட்கள் வரும். கர்த்தர் சொன்ன இந்த குறித்த காலம் என்கிற வார்த்தையிலே தேவன் நம்மோடு பேசுகிற அவருடைய வார்த்தைகள் எல்லாம் எப்படி நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நிறைவேற்றினார் என்பதை நீங்கள் அவராலே கட்டாயம் கண்களாலே காண்பீர்கள். காதுகளாலே கேட்பது மட்டுமல்ல, காதுகளாலே கேட்பது மட்டுமல்ல, கண்களாலே கர்த்தராலே காண்பீர்கள். விசுவாச மார்க்கத்தார் அதை அடைந்து கொள்வார்கள். கர்த்தராலே இந்த பாக்கியத்தை அடைந்து கொள்வார்கள். நம்பினாலும் சரி, நம்பாமல் போனாலும் சரி, அது அவரவர் தேவனோட. நம்புகிறவர்களுக்கு யார் வார்த்தையும் எடுத்துக்காம, அவங்களே அவங்க வார்த்தையை கூட எடுத்துக்காம, அவங்கள தவிர்த்து வருகிற மற்றவர்களுடைய எந்த மனுஷனுடைய வார்த்தைகளையும் எடுத்துக்கொள்ளாமல் கர்த்தருடைய வார்த்தையை மட்டும்தான் நம்பிக்கைக்கு உரியது, உண்மையும் உத்தமத்துக்குரியது. அது சத்தியம் நிறைந்த, ஜீவன் நிறைந்த, ஆவியும் வல்லமையும் நிறைந்த, அழியாத வார்த்தை. அந்த வார்த்தை பொய் சொல்லாத வார்த்தை, மனுஷனை ஏமாத்தாத வார்த்தை, மனுஷனுக்கு தீங்கு செய்யாத வார்த்தை, மனுஷனுக்கு தீமை செய்யாத வார்த்தை, உன் காரியத்தை என்னால் செய்ய முடியாது என்று சொல்லாத வார்த்தை, உனக்கு நான் எப்போ சொன்னேன்னு சொல்லாத வார்த்தை, நீ சொன்னது எனக்கு ஞாபகத்தில் இல்லைன்னு சொல்லாத வார்த்தை, நீ யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லாத வார்த்தை. ஒரு இடத்துல இருக்க அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்க, நான் உங்களை அறியேன் என்று. பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் பிதாவினுடைய சித்தத்தை செய்யாதவளை தான் நான் உன்னை அறியேன் என்று ஒரு இடத்துல சொல்லி வச்சிருக்கிறார். மற்றபடி அவருடைய பிள்ளைகளுக்கு, நம்பியிருக்கிறவர்களுக்கு கைவிட மாட்டேன்னு எழுதி வச்சிருக்கிறாரு. ஒருபோதும் கைவிடவே மாட்டேன் என்று சொல்லி வச்சிருக்கிறாரு. சத்ருவின் விருப்பத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி வச்சிருக்கிறாரு. நாய்களுடைய விருப்பத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறாரு. சர்பத்தின் விருப்பத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறாரு. மந்திரக்காரன் சூனியக்காரி விருப்பத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறாரு. துன்மார்க்கருடைய விருப்பத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறாரு. இரத்த பிரியர்களுடைய விருப்பத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறாரு. கொலைபாதகர்களுடைய விருப்பத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறாரு. ஒப்பு கொடுக்க மாட்டேன், கைவிடவே மாட்டேன், விட்டு விலகவே மாட்டேன். அவர் வார்த்தையை பற்றி கொண்டிருக்கிறவர்களுக்கு அவருடைய வார்த்தையின்படியே, அவர் கொடுத்த வார்த்தையின்படி அவர் செய்வார். செய்யலைன்னா அவர் தேவனாக இருக்க முடியாது, சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்க முடியாது. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லிட்டு அவர் எதையுமே நம்ம வாழ்க்கையில் செய்யலைன்னா
அவர் தேவன் அல்ல. அவர் தேவன் அல்ல. தேவனால் எல்லாம் கூட என்று வாக்கு கொடுத்துட்டு தேவனால் எந்த காரியமும் கை கூடலைன்னா அவர் தேவன் அல்ல. அப்போ சொன்னபடி செய்கிறவரும், பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. மனுபுத்திரன் அல்லன்னு சொன்னாலே மனுஷன் கண்டிப்பாக பொய் தான். பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரன். அப்போ மனுஷன் பொய்யும் சொல்லுவான், மனமும் மாறுவான். நம்மளை விட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுவான். பையனாக இருந்தான்னா, பொண்ணாக இருந்தானே, அப்பாவாக இருந்தானே, அம்மாவாக இருந்தானே, என்ன உறவு முறையாக இருந்தானே, மனுஷன்தான். தேவன் தேவன்தான். தேவன் மனுஷனை போல் அல்ல, மனுஷன் தேவனை போல் அல்ல. தேவன் மனுஷனை போல் அல்ல. மனிதன் தேவனாக முடியாது, தேவன் மாதிரி இருக்க முடியாது, தேவனாக இருக்க முடியாது. மனுஷனாக தான் இருக்க முடியும். தேவ மனிதர்களாக வேணால் இருக்கலாம், அவ்வளோதானே தவிர வேறு எதையும் எந்த விதத்துலையும் இருக்க முடியாது. அவரை நம்பாதவங்க, அதில் ஊசலாடிக்கிட்டு இருக்கிறவங்க, அதில் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறவங்க, வர்றவங்க பேச்சை கேட்டு டான்ஸ் ஆடுறவங்க, அதில் தள்ளாடுறவங்க, அதில் மயக்கம் போட்டு விடுறவங்க, அதில் நம்புகிறவங்க, அவங்க எல்லாம் நிலையில்லாத ஒரு புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள். ஒரு புல்லு காற்றடிச்சா சாயுமா சாயாதா? அது போல சாய்வார்கள். அது என்ன எந்த பக்கம் பேச்சு வழுக்குதோ, எந்த இடத்துல வார்த்தைகள் வழுக்குதோ அப்படியே போய் சாஞ்சிருவாங்க. தாவீது ராஜா சொல்லுகிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பக்கம் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவது இல்லை. அசைக்கப்படுவது இல்லைன்னா அசைக்கிற காரியம், பிடுங்குற காரியம் இருக்குது, பிடுங்குற காரியம் இருக்குது. ஒரு சின்ன வேப்பஞ்செடி, ஒரு வேப்பங்கொட்டை மண்ணில் போய் விழுது, ஒரு காக்கா போட்டுடுது, எங்கே பறக்கிற ஒரு பட்சி கீழே போட்டுடுது. கொஞ்ச நாள் கழித்து யாருமே தண்ணி ஊற்றலை, அது முளைச்சி வருது. தேவன் அந்த பூமிக்கு அந்த சத்துவத்தை கொடுத்துருக்கிறாரு, முளைப்பிக்கிற அந்த சக்தியை கொடுத்துருக்கிறாரு, அந்த வல்லமையை கொடுத்துருக்கிறாரு, அதுக்கு கட்டளை கொடுத்து வச்சுருக்கிறாரு. அதுக்கேற்றபடி வானத்தில் இருக்கிற பனி அதன் மேலே நனையுது, அல்லது ஏதோ நீர்த்துளிகள் நிலது, பூமியினுடைய ஈரப்பதத்தினால தேவனுடைய கிருபையால் முளைச்சி வருது. முளைச்சி வரும்போதே ஒரு சிறு பிள்ளையாண்டான் கூட ஓடி வந்து பிடிங்கி போட்டுடலாம். அந்த சிறு பிள்ளையாண்டான் கூட அது என்ன செய்திடலாம், பிடிங்கி போட்டுடலாம். ஆனால் அதே வேப்பஞ்செடியை ஒரு வருஷம் கழித்து வந்து அந்த சின்ன பிள்ளையாண்டான் ஓடி வந்து அதை பிடிச்சி தூக்குனான்னா தூக்க முடியுமா? ஒரு வருஷம் கழித்து தூக்க முடியாது. 3 வருடம் கழித்து ஒரு வாலிபம் வந்து அந்த மரத்தை ஒத்த கையால் நான் தூக்கிறேன், 2 கையாலும் தூக்கிறேன்னு அந்த வேப்ப மரத்தை வேரோட தூக்கிறேன்னு தூக்க முடியுமா? 3 வருஷத்தில் அது எப்படி வளர்ந்துருக்கும்? நல்ல அடித்தண்டு நல்ல பெருசாகி ஆழத்தில் நல்ல வேறு போய் நல்ல வளர்ந்துருக்கும். 5 வருடமானால் எப்படி இருக்கும்? இன்னும் அதை விட அது கூட இன்னும் நல்ல பலம் உள்ளதா அந்த வேப்ப மரம் இருக்கும். அந்த வேப்ப மரம் இருக்குமா இருக்காதா? இருக்கும். ஆனால் 40 வருடம் 50 வருடம் 60 வருடம் 70 வருடம்னு இருக்கிற மரம் பார்க்கறதுக்கு இருக்குது. ஆனால் இப்போ நேற்றுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி முளைச்ச ஒரு செடி போல் இருக்குது. அது தேவனுடைய பார்வையில் ஒரு செடியை போல் இருக்குது. ஒரு பிள்ளையாண்டான் வந்து அப்படி அதை ஒரு ஊதுனாலே அது உள்ற மாதிரி இருக்குன்னா, அது இது வரைக்கும் அது என்ன எடுக்கலை? பூமியின் சத்துவத்தை எடுக்கவே இல்லை. தேவனுடைய சத்துவத்தை, வார்த்தை என்கிற சத்துவத்தை, சத்திய வசனத்தின் சத்துவத்தை, சத்தியத்தின் சத்துவத்தை அது இத்தனை வருஷ காலம் எடுத்துக்கல. அதனால தான் எந்த சத்தம் கேட்டாலும், எந்த வார்த்தையை கேட்டாலும் அது சரிஞ்சிருது. நிலை இல்லை. அதுக்கு நிலையே இல்லாமல் இருக்குது. அதனால தான் தமிழில் சொல்வார்கள், கேட்பார் பேச்சு கேட்கவே கூடாது. தேவன் நம்மோடு பேசின வார்த்தை தான் சத்தியம். தேவன் அவரோடு பேசின வார்த்தைகள் தான் சத்தியம். அது உண்மையா பொய்யான்னு வேதவசனத்தில் ஒராசி பார்த்துக்கிட்டு செக் பண்ணி பார்த்துக்கிறது அவரவர் பார்த்துக்கணும். அதில் ஏதாவது கலப்பனம் இருக்கா, பொய் இருக்கா, மனுஷனே இதை தேவன் சொன்னதாக சொல்கிறாங்களான்னு அதை பார்த்துக்கணும். அதை பார்த்துக்கிட்டு அதில் நின்னா தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறும். குறித்த காலத்தில் தான்
அவரவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு பெரிய நன்மை. ஒரு பெரிய பிரச்சனை தீரணும், ஒரு தீராத பிரச்சனைகள் தீர்வதற்கு ஒரு நேரத்தை தேவன் வச்சிருக்கிறார். ஒரு வேளையின் நேரத்தையும் தேவன் வைத்திருக்கிறார். அதுதான் 102ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. தேவரீர் எழுந்தருளத்துக்கு ஒரு நேரம் வச்சிருக்கிறார், ஒரு கால நேரம், ஒரு கால நேரம் வச்சிருக்கிறார், காலமும் நேரமும் வச்சிருக்கிறார். சீயோனுக்கு இறங்குற காலமும் நேரமும் வச்சிருக்கிறார். அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்கு நேரமும் காலமும் வச்சிருக்கிறார். அதற்கு குறித்த நேரத்தையும் வச்சிருக்கிறார். அது எந்த நேரமும் வரும். ஏன்னா எந்த நேரம்னு நமக்கு தெரியாது, எந்த நாள் நமக்கு தெரியாது, எந்த நேரம் காலம் எந்த காலம் நமக்கு தெரியாது. காலம் இருப்பதே உண்மை, அவர் குறித்த நாள் இருப்பது உண்மை, அவர் குறித்த நேரம் இருப்பது உண்மை. உண்மையாகிய தேவனால் அது உண்மை. உண்மை இல்லாத மனிதனுக்கு தேவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற உண்மை. தேவன் சொன்னபடி 100% நடவாத மனுஷனுக்கு தேவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற நன்மை, பெரிய ஆசீர்வாதமும் நன்மையும். வாய்க்கிழிய பேசுகிறவனுக்கு வாய்க்கிழிய பேசுகிறவளுக்கு தேவன் ஏற்படுத்தி வச்சிருக்கிற இரக்கம் பாராட்டி மன்னிச்சு இரக்கம் பாராட்டி வச்சிருக்கிற தேவனுடைய நேரமும் வேலையும். எப்படி சொல்ற எப்படி எப்படி வாய்க்கிழிய பேசுகிறவர்கள், வாய்க்கிழிய பேசுகிறவர்களுக்கு தேவன் மௌனமாய் இருக்கிறவர்களுக்கும் அடக்கமாய் இருக்கிறவர்களுக்கும் நடுங்குகிறவர்களுக்கும் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். வாய்க்கிழிய பேசுகிறவங்களுக்கே தேவன் இவ்வளவு மன்னிச்சு இரக்கம் பாராட்டுறாருனா, உடக்கமாக இருக்கிறவர்களுக்கு, தேவனுக்கு அடங்கி பயந்து தேவனுடைய கால நேரத்துக்காக காத்திருக்கிறவர்களுக்கு, வாய்க்கிழிய பேசுகிறவர்களுக்கு செய்வதை விட அவர்களுக்கு அதிகமாக செய்வார். ஆனால் அப்படி நாம் இருக்கிறோமான்னு நம்மளை பார்த்துக்கணும். பிசாசு வார்த்தைக்கு செவி கொடுத்தோமா, பிசாசு மனிதர் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தோமா, நமக்குள்ளே பேசுகிற வார்த்தைக்கு செவி கொடுத்தோமா, ஆடினோமா, கூச்சோமா, கூப்பாடு போட்டோமா, கூக்குரல் இட்டோமா பார்த்துக்கணும். அப்படின்னா நம்ம யாரும் எந்த லிஸ்ட்டில் இருக்கிறோம்? வாய்க்கிழியே பேசுகிறவங்க லிஸ்ட்டில் இருக்கிறோம். அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா உடம்புல இருக்கிற சக்தியெல்லாம் செலவு செஞ்சுருவோம். சாத்தான் உறிஞ்சி எடுத்துட்டான், எல்லாத்தையும் செலவு செஞ்சுட்டு ஒன்றும் முடியல, காண முடியல, காலை நீட்ட முடியல, கையை நீட்ட முடியல, குனிய முடியல, நிமிர முடியல, சாய முடியல, படுக்க முடியல, ஆத்தாடைய அம்மாடி முடியான்னு உருள வேண்டியது. அதை பார்த்து தேவன் மனதுருகி வருவார்னு வரமாட்டார், மனதுருகி வருவாருன்னு வரமாட்டார். இதுக்கெல்லாம் அவரவருக்கு வேணுக்குனே வீம்புக்குனே பண்ணுறதுக்கெல்லாம் தேவன் வரவே மாட்டார், வரமாட்டார். உண்மையாய் தேவனிடத்தில் தன்னை தாழ்த்தி தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு சொன்ன காரியத்தை இனி செய்ய மாட்டேன்னு சொல்லி அதை செய்யாமல் இருந்து கதறவங்களுக்கு தான் மனதுருகுவார். புரிஞ்சுதான் தெரில. செய்ய மாட்டேன், இப்படி பேச மாட்டேன், இப்படி உளர மாட்டேன், இப்படி பண்ண மாட்டேன், சொல்ல மாட்டேன், கண்ண மாட்டேன், மனுஷர் தலையை ஆட்ட மாட்டேன், பிடுங்க மாட்டேன், உண்மை தான் உழுக்குவேன் ஆண்டவரேன்னு சொல்லி என்னை மன்னியும், எனக்கு இரக்கம் பாராட்டுங்க, என்னை வரட்டுங்க, இன்னும் நான் சொல்ல மறந்த பாவத்தை மன்னிச்சிருங்க, எங்கே இடறினேன்னு உங்களுக்கு தெரியும், அந்த இடறின எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க. எல்லாம் உம்முடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை, உம்முடைய செவிகளுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. நீங்கள் இறங்கிடுங்க, மன்னிச்சிருங்க, இறங்கிடுங்க. உங்களுக்கு நம்பிக்கையான பாத்திரமாக நடந்துக்குவேன், என்னை மன்னிங்க. அது நடப்பேனா நடக்க மாட்டானோ என் காலங்கள் உமக்கு தெரியும், மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்ப சொன்னதையே செய்ய மாட்டேன்னு சொல்றதையே செஞ்சுக்கிட்டு இருந்தா அவர் மனதுருகவே மாட்டார். அவரவருக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் சொன்ன நல்வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்கு, அவருடைய தேவ சித்தங்களை நிறைவேற்றுவதற்கு, தேவ நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நாம தேவனை புறக்கணிச்சா தேவனுக்கு எந்த நஷ்டமும் இல்லை. நான் பரிசுத்தமாக வாழ்ந்து என்ன புரோஜனம், உண்மையாக இருந்து என்ன புரோஜனம், உண்மையாக தேவனை சேவித்து என்ன புரோஜனம், ஆராதனைக்கு போய் என்ன புரோஜனம், அவர் வேஸ்ட்டு. பரிசுத்தம் இல்லாமல் இருந்தால் தான் சூப்பர், அவங்கள தான் தேவன் ஆசீர்வதிக்கிறார்.
உண்மை இல்லாதவங்களை தான் ஆசீர்வதிக்கிறார். பொய் பேசாதவங்கள தான் ஆசீர்வதிக்கிறார். அப்படி இப்படிமா இருக்கிறவங்கள தான் ஆசீர்வதிக்கிறார். அப்படி இப்படிமா இருக்கிறவங்கள தான் ஆசீர்வதிக்கிறார். அதனால் எனக்கு அதுவே பெட்டர்னு நம்ம போனோம்னா யோபில் எழுதி வச்சிருக்கிறது நஷ்டம் மனுஷனுக்கு தான். நஷ்டம் மனுஷனுக்கு தான். அந்தந்த மனுஷனுக்கு தான் நஷ்டம். அந்தந்த ஸ்திரீக்கு தான் நஷ்டம். ஸ்திரீக்கு தான் நஷ்டம். கர்த்தர் ஒரு இடத்துல வேரூன்றி வைக்கணும்னு வச்சிருக்கிற இடத்துல தான் அந்த விதையானது முளைச்சி எழும்பி வந்து ஆலமரமாக வரும். தேவன் வைக்காத நிலத்துல கொண்டு போய் நட்டு வச்சா அந்த நிலத்துல நீ நடாத, அதில் விதைக்காத, அதில் நடாத, அது முளைக்காது. அது முளைத்து வளர்ந்து பூ பூத்து காய்க்காது. வேதவசனம் சொல்லுது, யாக்கோப்பு பூ பூத்து காய்த்து பூமியை தன் பலனால் நிரப்பும் நாட்கள் வரும் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதி வச்சிருக்கிறாரு. வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதி வச்சிருக்கிறாரு. இல்லை, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறார். யாக்கோப்பு எங்கே வேணாலும் நான் என்னை விதைச்சிக்குவேன், தேவன் என்னை முளைப்பிப்பார்லாம், முளைப்பிக்கவே மாட்டார், இழப்பிக்கவே மாட்டார். அந்த தேவ வசனம் தேவனுடைய காரியத்தை குறித்தது. அந்த வேத வசனம் தனி மனிதனை குறித்ததல்ல. தனி மனிதனை குறித்த வேத வசனம் அல்லது. அது தேவாதி தேவனுடைய காரியத்தை குறித்தது, அவரை குறித்தது, அவருடைய மகிமையை குறித்தது, மகிமையை குறித்தது. தனி மனுஷன் அல்ல அல்ல. அப்போ நான் எங்கே வேணாலும் நான் என்ன பண்ண தரிசு நிலத்தில் விதை போட்டால் வராது. நல்லவைகளை தரிசு நிலத்தில் போடவே மாட்டாங்க, சதுப்பு நிலத்தில் போடவே மாட்டாங்க. நல்ல பண்படுத்தப்பட்ட நல்ல நிலத்தில் தான் விதையை விதைக்கணும். அந்த நிலம் என்பது மனுஷனுடைய இருதயம். மனுஷனுடைய இருதயம். இருதயம் இருதயம் என்பது என்ன? இந்த இடம்தான் சிந்தை இருக்கிற இடம். இருதயம்னா இது இல்லை. மனுஷனுக்கு இருதயம்னா சரீரத்தில் இருக்கிற அந்த இருதயம் இல்லை, அதுக்கு ஒப்பிடுற மாதிரி சொல்கிறது. ஆனால் அது இல்லது. மனுஷனுடைய யோசனை என்கிற இடம் தான் இருதயம். அங்கே தேவன் உலாவுகிற ஒரு இடம். தேவன் வந்து சிங்காசனம் வைத்திருக்கிற இடம், அமருகிற இடம். அதில் நான் உட்கார்ந்துருந்தேன்னா தேவன் இருக்க மாட்டார். தேவன் இல்லைன்னா சாத்தான் தான் உட்காந்துருப்பான். சாத்தான் தான் எந்த ஸ்திரீக்கோ எந்த புருஷனுக்கோ எந்த வாலிபனுக்கோ உட்கார்ந்துருப்பான். நாம் எவ்வளவு காலத்தை தேவனை விரோதம் பாராட்டி போகிறோமோ அவ்வளவு அந்தந்த மனிதனுக்கே நஷ்டம். அந்தந்த தேவனை நம்பி தேவனை பின்பற்றி போறவனுக்கே காலதாமதம் ஆகுது, தேவனால் அல்ல. ஒன்று நம்மளுடைய கீழ்ப்படியாமைனாலையும், நம்ம கீழ்ப்படுகிறோம்னு சொல்லுவோம், ஆனால் கீழ்ப்படியாமைனாலும் சாத்தானுடைய கிரியைகளினாலும் சில வேளைகளில் காலதாமதம் ஆகுது. அதனால் தேவன் சொன்னது நிறைவேறாமல் போகிறதில்ல. தேவன் சொன்னது நிறைவேறியே தீரும். எவ்வளவுக்களோ தடைகள் வந்து அது தகர்க்கப்பட்டு அதில் தேவனால் வெற்றி கிடைக்குதோ அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். தேவனால் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். தேவனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் அது என்ன ஆசீர்வாதமோ தேவன் மனிதனுக்கு வச்சிருக்கிற அவனுக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதம் என்னவோ அந்த ஆசீர்வாதத்தை அவர் கையில் தான் வச்சிருக்கிறாரு. எந்த மனுஷன் கையிலையும் கொடுத்து வைக்கல, சாத்தான் கையிலெல்லாம் கொடுத்து வைக்கல. அவர் கையில் தான் இருக்கு. அவர் தருவார். காதால் கேட்டுக்கிட்டே கிடக்கிறேன், கண்ணால் பார்க்கவே இல்லை என்று சொல்கிறத கண்ணால் பார்க்க வைப்பார். ரெண்டு வகையில் வச்சிருக்கிறாரு. அது எந்த வகையை நம்ம சேர்ந்தவங்கன்னு நம்ம தான் பார்த்துக்கணும். ரெண்டு வகையில் இருக்கு. ஒன்றாவது வகையில் நம்ம இருக்கிறோமா, ரெண்டாவது வகையை சேர்ந்தவங்களா இருக்கிறோமான்னு அவரவர் தான் பார்த்துக்கணும். ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு நான் ஒன்றும் அதுக்குரிய ஆள் இல்லை. எனக்கே நானே பண்ணிக்கவும் முடியாது, மற்றவங்களுக்கும் பண்ண முடியாது. நீதி உள்ள நியாயாதிபதி அவர் ஒருத்தர் தான். யோபின் புஸ்தகம் இந்த உலகத்தில் நமக்கு இருக்கிற நிரந்தரமான சொத்து, நிரந்தரமான உறவு, நிரந்தரமான உறவுக்காரர் யாரு? பொய். கர்த்தரா?
அப்படின்னா நம்ம உள்ளத்தை பார்க்குறவருக்கு தெரியாது. ஒன்று அம்மாவாக இருக்கும் ஒருத்தருக்குள்ள சொத்து, ஒருத்தருக்கு அப்பாவாக இருக்கும் சொத்து, ஒருத்தருக்கு பெரியப்பாவாக இருக்கும் சொத்து, ஒருத்தருக்கு சித்தப்பாவாக இருக்கும் சொத்து, ஒருத்தருக்கு மாமனாக இருக்கும் சொத்து, ஒருத்தருக்கு மாமனாராக இருக்கும், மாமியாராக இருக்கும், சிலருக்கு மனைவி சொத்தாக இருக்கும், சிலருக்கு பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் சொத்தாக இருக்கும். அவர்கள் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட சுதந்திரம், அவர்கள் கற்பத்தின் கனி, கர்த்தரால் கொடுக்கப்பட்ட சுதந்திரம், அது சுதந்திரம். ஆனால் நிலையான தலைமுறை தலைமுறையாய் அது எத்தனை கோடி ஆண்டுகள் ஆனாலும் நிரந்தரமான உறவுக்காரரும் நிரந்தரமான சொந்தக்காரரும். அவருக்கு ஒரு பேர் இருக்கு, கர்த்தருக்கு ஒரு பேர் இருக்கு, ஏசு மகாராஜா, ஏசப்பா தான். ஆனால் சொல்கிறோம், ஆனால் உண்மையிலே அப்படி இருக்கா? சிலருக்கு சொத்து, உலகத்தின் ஐஸ்வர்யம், பொன் பொருள், படிப்பு, மேன்மை, சம்பாத்தியம், வேலை, பதவி, அதிகாரம், அதெல்லாம் அவர்களுக்கு நிரந்தரம். அதெல்லாம் நிரந்தரம். தங்கள் தலைமுறையின் உறவுகள் நிரந்தரம், தங்கள் நண்பர்கள் நிரந்தரம், தங்கள் சிநேகிதர்கள் நிரந்தரம் இருக்கு. அவரவர்களுக்குள்ளே இருக்குது, தேனிட்ட பணியாரம் மாதிரி இருக்கு. ஆனால் அது இல்லாதிருந்தால் நல்லது. நாம் சேர்த்து வச்ச சொத்து சுதந்திரங்கள் ஒரு நாள் அழியுது. ஆனால் தேவன் சிலுவையில் சம்பாதித்தது, பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை, பரிசுத்த தகப்பனை, அன்பு குமாரனை உலகத்தில் நமக்கு தகுதியற்ற நமக்கு, அன்பே இல்லாத நமக்கு தேவனுடைய அன்பு வேண்டாம் என்று முதுகை காட்டி சர்பத்துக்கு தன்னை விற்று போட்ட மனிதர்களாகிய நமக்கு குமாரன் மூலமாய் அவரையே இந்த உலகத்துக்கு சொத்தாக கொடுத்துட்டாரு. அவரே நமக்கு நிரந்தர சொத்தாக தம்முடைய ஒரே குமாரனை கொடுத்துட்டாரு. இந்த சொத்து, அந்த சொத்துக்குள்ள சொத்தையா இருக்கிற நம்ம அவருக்குள்ள வந்துட்டோம்னா, செத்த ஒரு பிராணி போல இருக்கிற நாம் அவருக்குள்ள வந்துட்டோம்னா நித்திய வாசியாகிய நித்திய ஜீவனை தருகிறவராகிய அவருக்குள்ள வந்துட்டோம்னா, இந்த பூமியிலே நீ அதை இழந்தாய், இதை இழந்தாய், அதை இழந்தாய், இதை இழந்தாய்னு எதெல்லாம் இழந்தாய் என்று சொல்லப்படுகிறதோ அது எல்லாம் ஒண்ணுமில்லைன்னு தருவார். அவர் தரும்போது அவருக்கு முன்பாக இதெல்லாம் ஒண்ணுமில்லை எனக்கு என்று சொல்லும்படி வைப்பார். அப்போ எனக்கு இது வைக்கல, எனக்கு அது வச்சிருந்தா நான் இப்படி இருந்திருப்பேன், இது வச்சிருந்தா அப்படி இருந்திருப்பேன், இது எனக்கு ரெடி பண்ணியிருந்தா நான் அப்படி வச்சிருப்பேன், இதெல்லாம் எனக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தா நான் இப்படி இருப்பேன், நான் ஆயத்தம் பண்ணி இப்படி வச்சிருந்தா நான் அப்படி இருப்பேன் என்று. ஒரு பெரிய நிறுவனம் ஒன்று இருக்குது, ஏதோ ஒரு நிறுவனம், நல்ல அறிவு, புத்தி, நேரம், மூளை, கண்ணு, காது, என்ன எல்லா உறுப்புகளும் ஒரே நேரத்தில் 12 மணி நேரம், 14 மணி நேரம், 15 மணி நேரம் செலவு செய்கிற ஒரு நிறுவனம் இருக்குது. உட்காந்து செலவு செய்கிறபடியா ஒரு நிறுவனம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை நடத்துகிறவர்கள், அதை நிர்வகிக்கிறவர்கள், அது போர்ட் ஆஃப் டைரக்டர்கள், அவங்க இவங்கன்னு சிஓ அவங்களாம் இருப்பாங்க. எவ்வளோ பேர் இருப்பாங்க. அது உங்களுக்கு புரியுமோ சிலருக்கு, இது லைவில் கேட்குறவங்களுக்கு சிலருக்கு புரியும் நான் நம்புகிறேன், இருக்கும். இதை பற்றின எந்த நாலேஜும், எந்த அறிவும், எந்த புத்தியும், எந்த வாசனையும் இதை பற்றி தெரியாத ஒருத்தர் அதனுடைய மேல் டிபார்ட்மெண்ட்டில் நான் அமருவேன்னு என்னை அமர பண்ணினா பாருங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தரை அமர பண்ணினால் அது என்ன ஆகும்? அந்த நிறுவனம் என்ன ஆகும்? ஒன்றுமில்லாமல் உருக்குலைந்து அழிந்து, தவறான முடிவுகளாலே அழிந்து, தவறான ஆலோசனைகளாலே அழிந்து ஒழிந்து, ரெகபயம் போல அழிந்து ஒழிஞ்சு போயிடும். அடிப்படையிலிருந்தே அதில் உக்காந்தா, அந்த அனுபவங்களினாலே தேவ ஒத்தாசையில் உக்காந்தா சகல நுட்பங்களும் எல்லாம் தெரியும், கர்த்தரால தெரியும். அதுதான் நல்லது. அடியிலிருந்து கீழே இருந்து மேலே வரணும். எடுத்ததும் மேலே போய் உட்காந்துக்கிட்டா ஒன்றும் தெரியாது. அநேகர் இதை தான் விரும்புகிறாங்க, நேராக மேலே போய் உட்காந்துக்கணும். நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணி அப்படி போய் சேர போட்டிங்கன்னா நேராக உட்காந்துக்கிறேன். நேராக எப்படி? அது எந்த விதத்தில் தகுதி? அது தேவன் பூமியில் அப்படி ஒரு பதவியை யாருக்கும் கொடுக்கவே மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு உயர்வை கொடுக்கவே
புழுதியிலிருந்து தேவன் எடுக்கிறாரு. புழுதியிலிருந்து, குப்பையிலிருந்து பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமர பண்ணுகிறார். பிரபுக்களோட தூசியிலிருந்து, அதாவது குப்பையிலிருந்து. குப்பை எங்கே இருக்குது? குப்பை நமக்கு நல்லா தெரியும். குப்பை வீட்டுக்குள்ளே இருக்குது, ஒரு டப்பாக்குள்ளே இருக்குது, ஒரு இதுக்குள்ளே சத்தம் ஒன்று கேட்குது, பாட்டு சத்தம் கேட்குது, கொண்டாந்து அதில் தட்டிடுறோம். இல்லைன்னா அதை வர்றவங்க கையில் கொடுத்து அதை தட்டிடுறோம். குப்பை எங்கேயோ போயிடுது, அது இன்னொரு இடத்துக்கும் போயிடுது, பெரிய குப்பைமேட்டுக்கு போயிடுது. சின்ன குப்பை தொட்டியிலேருந்து பெரிய குப்பைமேட்டுக்கு போயிடுது. அங்கிருந்து அது என்னென்ன பண்ணப்படுதோ அப்படி அது வேண்டாம் என்று போடப்படுகிறது. புழுதின்றது எங்கே இருக்கு? புழுதி காற்றில் பறக்குது. புழுதி காற்றில் பறக்குது. இப்படி இருக்கிற மனுஷனுக்கு ஒரு புழுதியை காட்டிலும் கேவலம். புழுதியை யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, என்ன அதை ஒன்றுமே இல்லை. அந்த புழுதியை வச்சு என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. இந்த குப்பையை வச்சு நாற்று அடிக்குது, இந்த குப்பையை வச்சு என்ன பண்ண முடியும்? அந்த குப்பையை வச்சு அது ரீப்ராசஸுக்கு போகுது, அது எதுக்கோ போகுது. ஆனால் அது கரண்ட்டு எடுக்கிறதுக்கு கூட போதுங்கிறாங்க இப்போ இந்த காலகட்டங்களில். ஆனால் இவைகள் எல்லாம் இப்படி இருக்கிற மனிதனுடைய வாழ்க்கையை தேவன் கரத்துக்கு வரும்போது அந்த குப்பையாக இருக்கிற அவனுடைய வாழ்க்கையை தேவன் கோபுரத்துக்கு கொண்டு வராரு. அதுக்கு ஒரு வழி நடத்தலை வைப்பார், அதுக்கு ஒரு கழுவுதலை வைப்பார், ஒரு பரிசுத்தமாக்குதலை வைப்பார், ஒரு சுத்தமாக்குதலை வைப்பார், சில சோதனைகளை வைப்பார், சில செதுக்கல்களை வைப்பார். செதுக்கிறது ஒரு ஆச்சாரி கையில் கொடுத்தா, ஒரு ஆச்சாரி காரியத்தில் ஒரு மரத்தை கொடுத்து இது இந்த விதமாக செய்யணும்னா அதுக்கு ஏற்ற விதமாக நேர்த்தியாக செய்யக்கூடியவர் அதை நேர்த்தியாக செய்து கொடுப்பார். வெறும் மரத்தை கையில் கொடுக்கும்போது அதுபோல் வெறும் மரமாக அவர்கிட்ட போகிறோம். ஜீவ மரமாகிய இயேசு கிறிஸ்துவினாலே அது ஒரு அழகான ஒரு இதுவாக உருவாகி வருது. அது போலத்தான் அவர் கையில் இருந்தால் தான் அவர் செய்வார். அவர் கையில் வந்துட்டால் உடனே ஆசீர்வச்சிருவார்ல. அவர் கையில் வந்துட்டா என்ன செய்திட மாட்டார்? குயவன் கையில் மண் இருக்கு, களிமண் இருக்கு, களிமண் இருக்கு. அந்த களிமண் அவன் கையில் இருக்கும்போது நம்ம காரை விட்டு இறங்கி அந்த களிமண்ணை கொடுங்க, நான் வீட்டில் பானை செஞ்சுக்கிறேன், நான் பால் ஊற்றணும் இன்றைக்கி அர்ஜென்ட்டாக, நாளைக்கு காலையில் ஒரு இது கிரகபுருஷருக்கு பால் நான் சில்வர் பாத்திரத்தில் செய்கிற மாதிரி ஐடியா இல்லை, எனக்கு வித்தியாசமாக பண்ணணும், அதனால் நீங்கள் அந்த களிமண்ணை கொடுங்க, அர்ஜென்ட்டாக இருக்குது, டைம் ஆகுது எனக்கு, நீங்கள் அந்த களிமண்ணை கொடுங்க, நான் வீட்டில் போய் உருட்டிக்கிறேன். வீட்டில் உருட்டி என்ன பண்ணிடுறேன்? ரெடி பண்ணி பால் காய்ச்சத்துக்கு நான் ரெடி பண்ணிடுறேன், காலையில் அடுப்பு வைக்கிறதுக்கு. பண்ண முடியுமா? உயவனால தான் பண்ண முடியும். ஆனால் வெறும் மண்ணாக இருக்கும்போது எப்படி அது உடனே பானை ஆகிடும்? அதுக்கு ஒரு உருவாக்குதல் இருக்குதில்ல. அதுபோல் அவர் கையில் இருந்தால் தான் அது உருவாகி அது முடியறதுக்குன்னு ஒரு நேரம் காலம் இருக்கு இல்லையா? அவர் சக்கத்தில் உருட்டும் போதே இந்த பானைக்கான அந்த வடிவம் வரும்போதே வெட்டி கையில் எடுக்கும்போது வீட்டுக்கு கொண்டு போங்கன்னா கொடுத்து விட்ருவாரு. யாராவது வாங்கிட்டு போவோமா? அப்படி எதிர்பார்க்குறோம். அப்படி எப்படி கொடுப்பாரு? கொடுக்க மாட்டார். அப்படி தான் நிறைய வாலிபர்கள் நினைக்கிறாங்க, அப்படி கையில் கொடுத்துருக்கணுமே, அப்படி கொடுத்துருக்கணுமே. அப்படி கொடுக்காத தேவனை வணங்கி என்ன பிரயோஜனம்? ஆராதிச்சா என்ன பிரயோஜனம்? அவருக்கு போய் நான் எதுக்கு வேலை செய்யணும்? அவருக்கு போய் நான் ஏன் வேலை செய்யணும்? அவர் பின்னாடி என் பின்னாடியே வந்து கெஞ்சிட்டோம், என் பின்னாடியே வந்து கெஞ்சிட்டோன்னு. தப்பான எண்ணம் கொண்டு அநேக வருஷங்களாய் தப்பான எண்ணம் கொண்டு மீகாவின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்க கர்த்தருடைய வார்த்தை, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் கர்த்தருடைய நாமத்தினாலே. என்னை சுற்றிலும் தேவன் வெளிச்சமாயிருப்பார். நான் இருளிலே உட்கார்ந்திருந்தாலும் என் தேவன் இருளில் உட்கார்ற ஒரு காலம் அது. ஆனால் அந்த காலத்தில் கூட அவர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார். அந்த இருளையும் எனக்கு தாவீது சொல்லுகிறார், என் விளக்கை ஏற்றுகிற தேவனே, என் இருளை வெளிச்சமாக்குகிற தேவனே. யோபு சொல்லுகிறார், நான் ஆண்டவரே இந்த இருளான காலத்தில் நீர் அருளின தீபத்தினாலே அதை கடந்து போனேன். அதை கடந்து போனேன். யார்? அவராலே கடந்து போயிட்டார். யோபு கர்த்தரால தான் கடந்து போனார். கர்த்தரால தான் கடந்து போனார். கர்த்தரால தான் கடந்து போனார். எல்லாருமே இதை எழுதி வச்சிருக்கிறாங்க. வேதத்தில் சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதி வச்சிருக்கிறார், நீதிமான் விழுந்தாலும் 7 தரம் எழுந்திருப்பான் என்று. 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான் தான் சொல்லப்பட்டிருக்கு, எழுந்திருக்க மாட்டான்லாம் சொல்லப்படலை. எழுந்திருக்க மாட்டான் என்று
சொல்லப்படலை. ஏசாயாவின் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, விழுந்தவன் எழுவதில்லையோ, விழுந்தவன் எதில் விழுந்தானோ எதில் விழுந்தாலோ எழுந்திருக்கிறது இல்லையோ, விழுந்த இடத்துலையே தான் கிடப்பானா, எழுந்திருக்கிறது இல்லையா? அப்போ விழுந்த இடத்துலையே கிடக்கணும்னா அது அவரவர் தங்களுடைய இருமார்ப்புனாலே, தங்களுடைய இச்சைகளின் இருமார்ப்புனாலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த வாழ்க்கையை விரும்புகிறார்கள். ஆனால் தேவனா குற்றவாளி? மனுஷன்தான் குற்றவாளி. தேவன் குற்றவாளி கிடையாது. தேவனே மனுஷனை குற்றவாளியாக தீர்க்கிறதுக்கு மனஸ்தாபப்படுறாரு. சமரியா ஸ்திரீ தண்ணி முண்டுக்குள்ளே வரும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த கிணத்தாண்ட இருக்கிறாரு. அந்த கிணறு யாக்கோப்பு கிணறுன்னு அவருக்கு நல்லா தெரியும். யாக்கோப்பை உண்டாக்குனவரே அவர் தானே. யாக்கோப்பு கிணறு அதுதான் தெரியும். ஆனால் அந்த சமரியா ஸ்திரீ தண்ணி எடுக்க வர கர்த்தருக்கு அவ்வளோ தெரியாத என்ன? அவளையும் உண்டாக்குனது கர்த்தர் தான். ஆனால் அவள் வேசித்தனம் பண்ணுறதுக்காக உண்டாக்கலை, விபச்சாரம் பண்ணுறதுக்காக உண்டாக்கலை, 5 புருஷனோட இருந்துட்டு 6வது புருஷனோட 4வது புருஷனோட இருன்றதுக்கெல்லாம் உண்டாக்கலை. அவள் வாழ்க்கையை, பரிசுத்தமான வாழ்க்கையை உண்டாக்குறது தான் உண்டாக்குனாரு. ஆனால் அந்த பெண்ணை பார்த்தே, விபச்சார ஸ்திரியே, பேசியே, நீ என்கிட்ட வந்து வரலாமா? நான் உட்காந்துருக்குது இன்னாருன்னு உனக்கு தெரியாதா, அறியாதான்னு அப்படி ஏதாவது ஒன்று கூட என்ன செய்யலை, பேசலை. அவர்கிட்ட சொன்னது, இப்போ இருக்கிறது உனக்கு 5வது புருஷன், அவனும் புருஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்படி டைரக்டாக சொல்லாதபடி அப்படி சுற்றி வளைச்சி சொல்கிறாரு. அப்போ இது ஒன்று தான் சொல்கிறாரு, வேறு அதிகமாக தேவன் சொல்லலாங்க. ஆனால் அந்த ஒன்றே அவ வாழ்க்கையை மாற்றிடுச்சு. என் காரியத்தை சொல்கிறாரே. அப்போது சொல்கிறார், நீ தண்ணி வேணும், இந்த தண்ணியில் நான் என்னிடத்துல நீ தண்ணியை குடித்தேன்னா, அவர் சொல்கிறார் ஜீவ தண்ணீரை சொல்கிறார். இதை குடிச்சேன்னா உனக்கு தாகமே, அப்போ தாகம் இல்லாத தண்ணினா எனக்கு முதல்ல கொடுங்கன்ற அந்த அறியாமையினால் கேட்குறாங்க. பிறகால அவங்க வீட்டில் தான், அந்த ஊரில் தான் தங்கியிருந்து ஏசப்பா 3 நாள் கூட இருக்கார். அந்த ஸ்திரீ அநேகருக்கு சொல்லி இயேசு வண்டையில் கூட்டு வரா. ஏசப்பாவில் உண்மையான ரட்சிப்பு எங்கே இருக்குது பாருங்கள். அவங்கள உலகம் வேறு விதமாக பார்க்குது. அவங்க செய்கிற அந்த காரியத்தை வேறு விதமாக தான் பார்க்கணும், வேறு விதமாகவே தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனால் உண்மையிலேயே அவங்களுக்குள்ள உண்மையான மனமாற்றம் என்கிற உண்மையான ரட்சிப்பு, வெறும் ரட்சிப்பு இல்லை, மனமாற்றமாகிய ரட்சிப்பு, கிறிஸ்துவுக்குள்ள மனமாற்றமாகிய ரட்சிப்பு வந்துருச்சு. கிறிஸ்து அதை பார்க்குறாரு, அது தெரிஞ்சு தான் வராரு. அவள் வருவா, அங்கே வராரு, அதெல்லாம் கரெக்டாக தான் வராரு என்ன சொல்லிட்டு. ஆனால் அந்த மக்கள் சொல்லுகிறார்கள், சமரியா மக்கள், நிமித்தமாலாம் நாங்கள் எல்லாம் ஏசப்பா கிட்டலாம் வரல, நிமித்தமாலாம் வரல, நாங்கள் வர்றோம் அப்படின்னு அவங்க அது ரொம்ப இதை தங்களுக்கு இது காட்டிக்காதபடி அப்படி பேசுகிறார்கள். இது எப்படி வேணாலும் பேசிட்டு போட்டோம். ஆனால் அவர்கள் இன்னும் ஏசப்பா அங்கே இருக்கணும், இன்னும் அங்கே ஏசப்பா இருக்கணும்னு விரும்புகிறாங்க. சில ஊர்களுக்கு கர்த்தர் போகும்போது அந்த ஊருக்கு வராதிங்கன்றாங்க, இந்த எல்லைக்குள்ளே வராதிங்கன்றாங்க. எல்லைக்குள்ளே ஏதாவது இங்கே மார்க் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வாலிபன் ஒருவன் பிரேத கல்லறையிலே சங்கிலினாலே கட்டப்பட்டு ஒருவரால் அடக்க முடியாதவனாக இருந்தான். ஒருத்தன் வர்றவங்களெல்லாம் அடிச்சுக்கிட்டு பண்ணிட்டு நிர்வாணியாக இருந்தான். அவனை ரட்சிக்க கர்த்தர் அந்த இடத்துக்கு, அவனை பிசாசின் கட்டுகளிலிருந்து அவனை ரட்சிக்க கர்த்தர் அந்த இடத்துல வந்து அவனை ரட்சிக்கிறார். அவனுக்குள்ளே இருக்கிற பிசாசை துரத்தி விடுறாரு. பண்ணி கூட்டத்துக்கு போது 2000 பண்ணி செத்துருது. எத்தனை பண்ணி? 2000 பண்ணி. அப்போ 2000 பண்ணிக்குள்ளே போயிடுச்சு 2000 ஆவி. ஆனால் ஒரு மனுஷனுக்குள்ளே லேகியோன்னு என்று சொல்லப்படுது 6000 பிசாசு. அவ்வளோ பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்குது, ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்குது. கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு சொன்ன மாத்திரத்தில் எல்லாமே ஒரே ஓட்டமாக ஓடி போச்சுங்க அத்தனையும். அவன் வஸ்திரம் தரித்தவனாய் உண்மையான ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவனாய் கர்த்தருக்கு சேவகனாய் அந்த நொடியே மாறிட்டான். அதை கண்டவர்கள் எல்லாம் தேவனண்டையிலே முழங்கால் படியிட்டு, நீர் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வேண்டும் ரட்சகரேன்னு முடி போட்டிருக்கணும் அந்த பண்ணி மேய்ச்சவனுங்க, இந்த பண்ணிக்கு சொந்தக்காரனுங்க, அந்த ஏரியாவில் இருக்கிறவனுங்க. ஆனால் ஏசாமி அங்கே இருக்கக்கூடாது, நீங்கள் முதல்ல வெளியே போங்கன்ட்டான். அதுபோல் அவர்கள் வியாபாரம் நஷ்டமாச்சு, அவங்க பண்ணிங்களை இழந்துட்டாங்க, அதனால் இவரால் எங்களுக்கு தொழில் இதாகி போச்சு அப்படின்னு விலையேற பெற்ற ஆத்துமாவை தேவன் காப்பாற்றினார். அவங்க வந்து முட்டி போட்டு, ஏசப்பா நீங்கள் எனக்கு நீங்கள் சொந்த ரட்சகராக வேணும், நீங்கள் எங்கள் தேவன் ஏற்றுக்கொண்டிருந்தா இழந்து போன 2000 பண்ணிக்கு விதமாக 4000 பண்ணி கொடுத்துருப்பார் கர்த்தர். அவங்கக்கிட்ட எஞ்சிருக்கிற பண்ணி ஏதோ ஒரு 10 பண்ணி இருந்ததோ 20 பண்ணி இருந்தோ அந்த பண்ணியை பால் ஒன்று 4 குட்டி 5 குட்டி போட வச்சுருப்பார். அந்த வருஷமே உங்களுக்கு இழந்து போன பண்ணி குட்டியெல்லாம் திரும்ப கொடுத்துட்ருப்பார்.
ஆனால் அவங்க அப்படி செய்யலை. இப்போ சொல்லப்படுகிற தேவ செய்தி, தேவனால் செய்யப்படுகிற எந்த செய்தியெல்லாம் என்னுடைய எதுலேயுமே நான் எழுதி கொண்டு வரலை, மனப்பாடம் பண்ணிலாம் கொண்டு வரலை. அங்கேருந்து இங்கே வர வரைக்கும் எனக்கு தெரியாது. இங்கே வந்த பிறகு தான் எனக்கு தெரியும். அது வரைக்கும் எனக்கு தெரியாது. அது வரைக்கும் எனக்கு தெரியாது. நீசம் பேசுகிறான்னா ஆவியானவர் பேசுகிறாரா? ஆவியானவர் தானே பேசுகிறாரு. ஆவியார் தானே பேசுகிறாரு. ஆவியார் தானே பேசுகிறாரு. அப்போது உலகத்தில் தேவனை மாத்திரம் பகைக்கக்கூடாது, யாரையுமே பகைக்கக்கூடாது. தேவனை, மிக முக்கியமாக நம் தகப்பனை, நமக்காக கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்தவரை, பிதாவாகிய தேவன் அவரை, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை, பரிசுத்த ஆவியானவரை பகைக்கவே கூடாது, அலட்சியம் பண்ணக்கூடாது, உதாசீனம் பண்ணக்கூடாது. அறியாத காலத்தில் நடந்துட்டோம், தகப்பனை விட்டுட்டு தூரமாக போயிட்டோம். 4 அடி அடிக்கிறாரு, 8 அடி அடிக்கிறாரு, 10 அடி அடித்தாலும் சாக கொடுக்க மாட்டார். எவன் கையிலையும் கொடுக்க மாட்டார். அவரும் சாக கூட அடிக்க மாட்டார். எவனையும் எவன் கையிலையும் கொடுக்க மாட்டார், எவ கையிலையும் கொடுக்க மாட்டார். ஆனால் ஆளாக்கிடுவார். அவர் கையில் இல்லைன்னா யாருமே ஆளாக முடியாது. இந்த உலகத்தையே ஆள்றவங்களா இருந்தாலும் அவங்க தேவன் இல்லை என்றால், அவங்க தேவன் என்ன நோக்கத்துக்காக இந்த பூமியில் ஒரு மனுஷனை அனுப்புனாரோ அந்த நோக்கம் அவன் வாழ்க்கையில் நிறைவேறாது. நிறைவேறுகிறவரே, நிறைவேற்றக்கூடியவரோடு இருந்தால் தான் நிறைவேறும், இல்லைன்னா நிறைவேறாது. பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், அப்படி பார்த்துக்கலாம் அப்படிலாம் போனால் அவர் அதை அசட்டையே பண்ண மாட்டார். தன்னை ஞானி என்று சொல்லுகிறவனை, தன்னை ஞானத்தில் பெருத்தவன், அறிவிலே தன்னை பெருத்தவன் என்று சொல்லிக் கொள்கிற எவனையும் அவர் மதிக்க மாட்டார். அதுவும் யோபில தான் எழுதி வச்சிருக்கிறார். மதிக்கவே மாட்டார், கண்டுக்கவே மாட்டார், மதிக்கவே மாட்டார், மதிக்கவே மாட்டார். முதல்ல என்ன தேவன் கையில் கொடுத்து எல்லா தப்பிதமும் மீறுதலும் அக்கிரமும் பாவமும் கீழ்ப்படியாமும் என்னுடையது என்று கர்த்தர்கிட்ட போய் நீங்கள் விழணும். அவனுக்கு தான் தேவன் இறங்குவார். அவனுக்கு தான் தேவன் இறங்குவார். 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்களாம். ஒருத்தன் சொன்னானா, ஆண்டவரே தேவனே, நான் மாதம் கரெக்டாக காணிக்க கொடுத்துட்றேன், 1ஆம் தேதியான சர்ச்சில் காணிக்க கொடுத்துட்றேன், தசம பாகம் கொடுத்துட்றேன், தவறாமல் சர்ச்சுக்கு வந்துடுறேன், சர்ச்சுக்கு வந்துடுறேன், அதை செய்கிறேன், இது செய்கிறேன், அது செய்கிறேன், இது செய்கிறேன், அது செய்கிறேன், இது செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணானா. இன்னொருத்தர் ஜெபம் பண்ணாராம் பக்கத்தில், பாவியாக என் மேல் கிருபையாக இருங்க, நான் பாவி, என் மேலே இரக்கம் பாராட்டுங்க, தேவனே என்னை மன்னிச்சு எனக்கு இரக்கம் பாராட்டுங்க, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும்னு வேணானா. தேவன் யாரை சொன்னாருன்னா, நான் அதை கொடுக்குறேன், இது கொடுக்குறேன், சர்ச்சுக்கு 1ஆம் தேதி நான் தசமபாகம் கொடுத்துட்றேன், அந்த நேரத்துக்கு இந்த தேவைக்கெல்லாம் காசு கொடுக்குறேன், இது கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன், என்னென்னவோ எவ்வளோ காரியங்களை சொன்னதை ஏற்றுக்கலை. தன்னை தாழ்த்தி தேவனிடத்தில் மன்றாடுனுடைய, மனம் திரும்பி மன்றாடுகிறவனுடைய விண்ணப்பத்தை, ஜபத்தை தான் கர்த்தர் கேட்டேன்னார், அவன் தான் அங்கீகரிச்சேன்னார். அதுதான் ஜபமும்னு சொல்கிறாரு. நம்ம என்ன பண்ணுறோன்னு, நம்ம எப்படி பண்ணுறோன்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். நீங்கள் நன்றாக கவனித்துக் கொள்ளணும், உதாசீனம் என்பது தேவனுடைய ஏரியாவில் இருக்கக்கூடாது. உதாசீனம் என்பது நம் தகப்பனுடைய ஏரியாவில் இருக்கக்கூடாது. நிரந்தரமான ஐஸ்வர்யம், நிரந்தரமான சொத்து அவர்தான். அவர் நமக்கு தருவதெல்லாம் அவரிடத்திலிருந்து வந்தது தான், அது அவருக்கே கொடுத்துட்றோன்றார் தாவீது. நாளாகமத்தின் புஸ்தகத்தில் 29ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குது, தேவனே உம்முடைய கரத்திலிருந்து வந்தது, அது உமக்கே கொடுக்குறோம், அது உமக்கே நியமிக்கிறேன், அது உமக்கே கொடுத்துட்றேன், அது உமக்கே உரித்ததாக இருக்கட்டும், என்று. அப்படிப்பட்ட மனநிலையும் மனப்பக்குவமும் கர்த்தர் எவர்களுக்கு கொடுக்கிறாரோ அவர்கள் பாக்கியவான்கள், கர்த்தராலே பயன்படுத்தப்பட்டால் பாக்கியவான்கள். இப்போ காதால் கேட்டேன் ஒரு லிஸ்ட்டு, காதால் கேட்டேன், கண்ணால் காண்கிறது முதல் ரகம் ஒன்று. 2வது ரகம் ஒன்று இருக்குது, 2 ரகம் இருக்குது. முதல் ரகம் யோபு 42ஆம் அதிகாரம்
1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்கிறேன். நீர் பாருங்க வருங்க. அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, அப்படி என்றால் கிட்டத்தட்ட 38, 39, 40 இந்த அதிகாரங்கள் எல்லாம் கர்த்தர் பேசுறார் யோபுவோட. கர்த்தர் யோபுவோட பேசுறார். பிறகு 42ஆம் அதிகாரத்தில் இப்போ யோபு கர்த்தரிடத்துல பேசுறார். யோபு கர்த்தரிடத்துல பேசுறார். அப்பொழுது என்ற வார்த்தைக்காக அப்படி சொன்னேன். யோபு கர்த்தருக்கு பிரயோத்திரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். எந்த சூழ்நிலையில் யோபு சொன்னார் என்றால், ஒரு ரதத்தில் போயிட்டு இருக்கிறார் யோபு, தன் மனைவி பிள்ளைகளோட ரதத்தில் போய் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் கர்த்தருடைய சத்தம் அவருக்கு கேட்குது. கர்த்தருடைய சத்தம் அவருக்கு கேட்குது. யாருக்கு? யோபுக்கு. அப்படியா? இல்லை. அப்படியா? என்கிட்டருந்து எல்லாம் பிடிங்கிட்டீங்களே, என்கிட்டருந்து எல்லாம் வாங்கிட்டீங்களே, கொடுக்கறத கொடுத்தீங்க, கொடுக்குற மாதிரி கொடுத்தீங்க, எல்லாம் பண்ணீங்க, ஆசீர்வதிங்க, நன்மை செய்தீங்க, எல்லாம் பண்ணீங்க. என் பிள்ளைய பறிச்சுக்கிட்டீங்களே, என் சொத்தை பறிச்சிட்டிங்களே, என் பொருளை பறிச்சிட்டிங்களே, எல்லாம் பறிச்சிட்டிங்களே. பறிக்க வேண்டியவளை பறிக்கலையே, அவளை மட்டும் விட்டு வச்சுருக்கீங்க, மற்றதெல்லாம் அள்ளிட்டு போயிட்டீங்களே. பறிக்க வேண்டியதுன்னா மனைவி, பறிக்க வேண்டியதை பறிச்சுட்டு போகாமல் அவளை மட்டும் விட்டு வச்சுருக்கீங்க, மற்றதெல்லாம் அள்ளிட்டு போயிட்டீங்களே, எல்லாம் போயிட்டீங்களே, என் ஞானம் மரியாதை கௌரவம் எல்லாம் போச்சேன்னு அழுகுறாரு. இப்படி செஞ்சிட்டிங்களே, எனக்கு அநியாயம் பண்ணிட்டீங்களே, எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்களேன்னு யோபு என்ன செய்கிறாரு? அழுகுறாரு. யோபு அழுகுறாரா? இல்லை. ஆனால் ஈஸியாக பேசிக்கிறோம். நானும் சரி எல்லாரும் தான் ஈஸியாக பேசிக்கிறோம். எப்போ தருவீர், என்ன பண்ணிடுற, ஏது பண்ணிடுற, என்ன பண்ணிடுற. எங்கேயாவது யோபு பேசியிருக்கிறாரா? 1லேருந்து 42ஆம் அதிகாரம் வரைக்கும் எங்கேயாவது? அழுகுறாரு, கதறாரு, நிலைமையை குறித்து கதறாரு, இதெல்லாம் கதறாரு, அருமையாக கதறாரு. அந்த வார்த்தையில் பாவம் செய்யாதபடி கதறாரு, அந்த வார்த்தையில் மீறுதல் செய்யாதபடி, தேவனுக்கு மீறுதல் செய்யாதபடி கதறாரு. நம்மை போல அல்ல. நம்மை போல மீறுதலும் அக்கிரமமும் செஞ்சுக்கிட்டு கத்தரை திட்டிக்கிட்டு டெய்லி திட்டிக்கிட்டு, கையாளாகாத தேவனே, உருப்படாத தேவனே, செய்யத்துக்கு தகுதியற்ற தேவனே, ஒன்றுத்துக்கு லாய்க்கலாத தேவனே, மனுஷனோட மோசமான தேவனே இன்னும் திட்டிக்கிட்டு இருக்கிறோம். நீர் எப்போ செய்து, எப்போ கிழிச்சு, எப்போ வந்து போன. வேறு யார் கிழிக்கிறது? அவர் தான் கிழிக்கணும். வேறு யார் கிழிக்கணும்? அவர் தான் கிழிக்கணும். வேறு யார் கிழிக்க முடியும்? நம்மளே கிழிக்கலாம் முடியாதே. நம்ம கிழிச்ச லட்சணம் தான் நமக்கே தெரியுமே, எப்படி கிழிச்சிக்கிட்டோம்னு அவருக்கு நன்றாக தெரியுமே. அப்போ யோபு எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலை, ஒருத்தருடைய மனநிலை எப்படி இருக்கும், அவன் இருதயம் எப்படி இருக்கும், அவன் மனசு எப்படி இருக்கும், அவன் மனசு எப்படி இருக்கும்? என் வீடு இடிஞ்சு போச்சே, ஏன் அது போச்சே, சரி பிள்ளைங்க தான் போச்சு, ஒரு வீடாவது நல்லா சூப்பராக கட்டி அப்படி இருக்கலான்னு அப்படி அழுதாரா? நான் ஓட்டை வச்சு சொரிஞ்சுன்னு இருக்கிறேனே, நம்ம பள்ளம் மூடத்துக்கு ஒரே ஒரு சதம் மட்டும்தான் இருக்குது, உடம்பெல்லாம் எல்லாம் புண்ணு கொப்பளமாகி போயிருக்குது, உடம்புல இருந்து புழு வருது, கண்ணிலேருந்து புழு வருது, மூக்கிலேருந்து புழு வருது. உங்களதில் மூக்கிலேருந்து புழு வந்துருப்போ ஒரு நாள் பாருங்கள், அப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். மூக்கிலேருந்து 2 புழு வருது, கண்ணிலேருந்து புழு வந்தால் எப்படி இருக்கும்? கண்ணிலேருந்து புழு வந்தால் எப்படி இருக்கும்? வேறு விதத்தில் புழு வந்தாலே ஐயோ அம்மான்போம், இதில் புழு வந்தால் என்ன ஆகும் சொல்லிட்டு அப்படியெல்லாம் யோபு கதறி கொண்டிருக்கிற வேளையில் மனைவியை தவிர பிள்ளைகளை எல்லாம் இழந்து, சொத்து பத்து ஆஸ்தி ஐஸ்வர்யங்கள் எல்லாம் இழந்த சூழ்நிலையில், என்கிட்ட பிடுங்கிட்டீரே, என்கிட்ட அள்ளிக்கிட்டு போயிட்டீரே, கொண்டுட்டு போயிட்டீரே, எனக்கு துரோகம் பண்ணிட்டீரே, எனக்கு பச்சை துரோகம் பண்ணிட்டீரே, அதை செஞ்சிட்டீரே, அநியாயம் செஞ்சிட்டீரே, எனக்கு அக்கிரமம் செஞ்சிட்டீரே, என்னை இப்படி நிறுத்திட்டேரே, என்னை நிர்வாணமாய் ஒன்றுமில்லாத ஒரு நிர்வாணம் போல் என்னை என் வாழ்க்கையை நிறுத்திட்டேரே சொல்லவே இல்லை. நம்ம அதை காட்டிலும் 100 மடங்கு சொல்கிறோம். தேவன் வாக்கு கொடுத்தும் சொல்கிறோம், தருவேன், செய்வேன், செய்து முடிப்பேன், ஏமாற்ற மாட்டேன், மனுஷன் ஏமாத்தினது போல் ஏமாற்ற மாட்டேன், இனி ஏமாற்ற விட மாட்டேன், மனுஷனை ஏமாற்ற விட மாட்டேன், செய்வேன், மாற மாட்டேன், அதுலேருந்து நான் மனம் மாற மாட்டேன், நம்பிக்கையாயிரு, விசுவாசமாயிரு, சோர்ந்து போயிடாத,
மக்கள் சொல்லுகிற வார்த்தைகளை கேளாத, பிசாசு மக்கள் சொல்லுகிற வார்த்தை கேளாத, உன் வீட்டாரே உனக்கு சத்ரு, அந்த வார்த்தைகளை கேட்காத. அதையும் ஏதத்தில் எழுதி வச்சிருக்கிறார். உன் வீட்டாரே உனக்கு சிநேகிதன்லாம் எழுதி வைக்கல, உன் வீட்டாரே உனக்கு சத்ரு. வீட்டாருன்னா யாருன்னு நம்ம தான் லிஸ்ட் எடுத்து பார்த்துக்கணும். சத்ரு. அப்படி இருக்கும்போது இந்த வார்த்தை நல்ல வார்த்தையா, இதுன்னு கெட்ட வார்த்தையான்னு சொல்கிற வார்த்தையை வச்சு அதை பார்க்கறதுக்கு ஒரு தேவனுடைய கிருபை இருந்தால் தெரிய வரும். அது பேசுறது தேவனுடைய ஆவியில் பேசுகிறாங்களா, இந்த பிசாசு வார்த்தையில் பேசுகிறாங்களா என்றதை அவர் அதை அறிஞ்சிக்கலாம். அப்போ யோபு அந்த மாதிரியா பண்ணார், அந்த மாதிரியா ஆட்டம் போட்டார், அந்த மாதிரியா கூப்பாடு போட்டார், அழுதாரு, பிறண்டாரு, உருள்றார். அவருடைய கண்ணீருக்கு அளவே இல்லை, அவருடைய நோவுக்கு அளவே இல்லை. சாதாரணமாக உட்கார முடியாது, அவரால் உட்கார முடியாது, எலும்ப முடியாது, எலும்பும் தோளும், எலும்பை எண்ணலான்னு சொல்லப்பட்டிருக்கு அவருடைய எலும்பை. அப்படி இருக்குன்னா எப்படி இருக்கும்? அது எவ்வளோ பெரிய கொடுமை அது. சாத்தான் வதைச்சு 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 எடுக்கிறான். அப்போ பார்க்குற ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க? இரக்கமில்லாத தேவன், இவன் மேலே எவ்வளவு இரக்கம் இல்லாமல் நடக்கிறாரு தேவன், இவன் மேலே எவ்வளவு கொடூரமாக தான் கோபத்தை தீர்த்துக்கிறாருன்னு. ஆனால் உண்மையானது என்ன? இதில் எழுதப்படுறதுனால நமக்கு தெரியுது தேவன் தான் அதை அனுமதிச்சாருன்னு. எழுதப்படலான்னு நமக்கு என்ன தெரியும்? அவங்கள போல தான் அதை விட அதிகமாக பேசுவோம். அப்போ எத்தனை பெண்களோட விபச்சாரம் பண்ணியிருப்பான், எத்தனை ஸ்திரீகளை கெடுத்திருப்பான், எத்தனை கள்ள உறவுல இருந்திருப்பான், எவ்வளோ பாலியத் பலாத்காரம் பண்ணியிருப்பான், இன்னும் ஹோமோசெக்ஸில் இருந்திருப்பானோ, அதில் இருந்திருப்பானோ, இதில் இருந்திருப்பானோ, எத்தனை வீடுகளை பச்சித்திருப்பான், எத்தனை பேருடைய ஆஸ்திகளை பச்சித்திருப்பான், எவ்வளோக்கு அநியாயமான தீர்ப்புகளை சொல்லியிருப்பான், அதை பண்ணியிருப்பான், இதை பண்ணியிருப்பான், எவ்வளவு பெருமையாக ஆணவமாக அகம்பாவமாக தெருவில் ஆசனம் போட்டு உட்காந்துருந்தான். அதான் தேவன் அவனுக்கு அவ்வளோ பெருமையான இது அது இதுன்னு என்ன சொல்லணுமோ அவங்ககிட்ட வாங்கி தின்னவங்க, அவனால் ஆளானவங்க அத்தனை பேரும், அவன் நிழலில் வாழ்ந்தவங்க அத்தனை பேரும் அவனை பேசாத பேச்சே கிடையாது. இன்றளவு மக்கள் பேசுகிறார்கள் இல்லையா? இன்ன வரைக்கும் தூர விலகின மனுஷர்கள், உலகத்தில் விலகுகிற மனுஷர்கள், தூரமாக போனவர்கள் எல்லாம் எத்தனையோ மனுஷர்கள் பூமியில் பேசுகிறாங்கல்ல, விதமாக பேசுகிறாங்கல்ல, விதமாக தூஷிக்கிறாங்கல்ல, பண்ணுறாங்க இல்லையா? எவ்வளவு கொடுமையாக இருக்கும். அவருடைய மனைவி உள்பட அத்தனை பேரும் பேசுகிறாங்க. தேவன் உன்னோட இருந்த ஏன் உனக்கு இந்த கதி, வயன் இந்த நிலைமை உனக்கு, ஒன்று கூட ஒரு சுகம் கூட வரல உனக்கு, எப்படியா 10 பிள்ளையமா பறிச்சுட்டு போவார் தேவன், மொத்தத்தையுமா கொண்டுட்டு போவார் தேவன், அத்தனையுமா அள்ளிக்கிட்டே போவார். அந்த அம்மாவுக்கு எதுவுமே ஆகலை. அப்போனா யாரோட இருக்கிறான்னு நினச்சிருப்பாங்க எல்லாரும். யோபுட மனைவிக்கு உடம்புல ஒரு பிரச்சனையும் கிடையாது. மூக்கு மூலியமா அந்த அம்மா அந்த ஸ்டேஜில் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இருந்திருக்கிறாங்க. அப்போ குறைவில்லாமல் இருந்திருக்கிறாங்க. அப்போ தேவன் யாரோட இருந்திருப்பாங்கன்னு இந்த ஜனங்க பேசியிருக்கோம். அந்த துன்மார்க்க ஜனங்க, நம்மளை மாதிரி இருக்கிற அந்த துன்மார்க்க ஜனங்க எப்படி பேசியிருப்பாங்க? யோபு மனைவியோட தான் தேவன் இருக்கிறாரு. யோபுவோட யார் இருக்கா? சாத்தா இருக்கிறான். சாத்தான் சாதாரணமல்ல, ராஜரீகம் பண்ணுகிறான். யாரும் இல்லை, சாத்தான் யோபுல. யோபு மனைவியின் பேர்ல தேவன் இருக்கிறாரு. ஆனால் உண்மை என்னது, சத்தியம் என்ன? யோபின் மனைவியின் இடத்துல தான் யார் இருக்கா? சாத்தா இருக்கிறான். யோபுகிட்ட யார் இருக்கா? தேவன் இருக்கிறார். யார் இருக்கா? தேவன் இருக்கிறார். அந்த யோபுவோட தான் தேவன் பேசுறாரு. யோபு மனைவியினிடத்தில் ஒரு வார்த்தை கூட அவர் பேசுனதே கிடையாது. அவர் மீட் பண்ணதும் கிடையாது. யோபின் மனைவியினிடத்தில் பேசுனதை இங்கே ரெக்கார்டு இல்லை, பேசுனதும் கிடையாது. பேசுனது எனக்கு பிரியமான மகன் அவர் எங்கேயும் எழுதியும் வைக்கலை. எனக்கு பயப்படுறவ, எனக்கு கீழ்ப்படுகிறவ, என் கிருபைக்கு பாத்திரவாட்டின்னு எங்கேயுமே எழுதி வைக்கலை. அப்போ யார் நம்புவா யோபுவோட தேவன் இருக்கிறாருன்னு? என்னை நம்புங்கன்னு கதறாரு தேவன். ஆனால் தேவன் என்னை விட்டு தூரமானார், ஏன் விலைக்கு போனார், நான் அவரை தேடுறேன் அங்கலாக்கி கதறாரு. குத்தோன்னு நம்மளை மாதிரி கிழின்னு கீழ்ச்சின்னு இருந்தாங்க. அப்போ எல்லாரும் கிளின்னு கிழிச்சிருந்தாங்க. சிறப்பான ஊழியத்தை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவனுடைய ஊழியத்தை யாரு? சாத்தான் ஊழியத்தை சிறப்பாக நின்றாங்க. ஆனால் யோபு அந்த நிலையிலும் இருக்கிற சூழ்நிலையில தான் இப்படி சொல்றாரு. இன்னைக்கோ நாளைக்கோ இருக்கிற சூழ்நிலையில சொல்றாரு, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறீர்.
யார்கிட்ட இந்த வார்த்தையை சொல்கிறாரு? கர்த்தர்கிட்ட இந்த வார்த்தையை சொல்கிறாரு. மனுஷங்கிட்ட சொல்லிடுறேன்னு சொல்லி பார்த்தாரு. எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? பரிகாசம் பரிகாசம் பரிகாசம், பயங்கரமான பரிகாசம். சொல்கிறான் பாரு, தான் அதை கிழிக்கிறத தான் பார்க்குறோமே, கிழிகிறத தான் பார்க்குறோமே, நிலைமையை தான் பார்க்குறோமே, சூழ்நிலையை தான் பார்க்குறோமே. தேவன் அவன் கோபத்தை கோபத்தை சொரிஞ்சிட்டார், அப்படி கூட்டிட்டார், கோபத்தை கொண்டு வந்து கூட்டிட்டார். அதில் தீக்கரையாகி போனான் யோபு அப்படின்னு. ஆனால் கர்த்தர்கிட்ட தான் என்ன செய்கிறாரு? அதுக்கு ஒரு கால நேரம் கரெக்டாக வருது. தேவன் குறிச்ச, தேவன் எழுந்தருளி, தேவன் சியோனுக்காக, சியோன்னா யோபு, தேவனுடைய பிள்ளைகள், உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் தான் சியோனு, எருசலேம், சியோனு எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளை குறித்த அடையாளம். இதெல்லாம் வர்றாரு, குறித்த நேரமும் வேளையும் வருது. இப்போ பேசுகிறாரு, தேவரீர் சகலத்தையும் செய்ய என்னவா இருக்கிறீர்? வல்லவராய் இருக்கிறீர். நீர் எதுவும் செய்ய முடியாதவராய் இருக்கிறீர்னு நாம் எல்லாம் சொல்கிறோம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறீர். நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. நீர் என்ன செய்யணும், என்ன பண்ணணும்னு நீங்கள் தான் அந்த பிளானை வச்சுருக்கீங்க யோபுக்கு. நீங்கள் தான் யோபையும் யோபின் குடும்பத்தின் திட்டத்தை நீங்கள் தான் வச்சுருக்கீங்க. அந்த திட்டத்தை நீங்கள் தான் வச்சிருக்கீங்க. நீங்கள் எதை நினச்சிருக்கீங்களோ அதை உங்களுக்குள்ளே இருக்கிறத வேற யாரும் வந்து பேசி அழிக்க முடியாது, பேசி அழிக்க முடியாது என்பதை அறிந்திருக்கிறேன். தடைபடாதுன்னா அறிந்திருக்கிறேன். நீங்கள் நினச்சிருக்கிற காரியத்தை நிறைவேற்றாமல் விட மாட்டீங்க, செய்யாமல் விட மாட்டீங்க, செய்யாமல் விட மாட்டீங்க என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லிட்டு 3ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்கிறேன். நான் ரொம்ப அலப்பிட்டேன். அவர் சொல்கிறார் ஏசப்பா கிட்ட, நான் ரொம்ப அலப்பிட்டேன். நான் எனக்கு தெரியாதது, என் புத்திக்கு எட்டாதது, இதெல்லாம் நிறைய அலுப்பிட்டேன். 4ஆம் வசனம், நீர் எனக்கு செவி கொடும். வாசிமா 4ஆம் வசனம். நீர் எனக்கு செவி கொடும், அப்பொழுது நான் பேசுவேன். நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. பாருங்க, என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்போ என் கண்ணு உங்களை பார்க்குது. என் கண்ணு அங்க இருக்கிற ஒருத்தனும் யோபை பார்க்கறதுக்கு இஷ்டமே கிடையாது. ஒரு காலத்துல யோபுவை பார்த்தா போதும், யோபு மூஞ்சில முடிச்சா போதும், யோபு கண்ணில் பட்டுட்டார்னா போதும், அவர் பக்கத்துல வந்து நின்றுட்டா போதும், அவர்கிட்ட வந்து ஒரு போஸ் எடுத்துட்டா போதும், ஒரு செல்ஃபி எடுத்துட்டா போதும், ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டா போதும், நான் அவரோடு இருக்கிறேன்னு சொன்னாலே போதும், அவரோடு கூட இருக்கிறேன்னு சொன்னாலே போதும், சொன்னாலே எனக்கு போதும், எனக்கு அவ்வளோ பெருமை, எனக்கு அவ்வளோ எனக்கு சிறப்பு. எனக்கு யாரு? நான் யோபுக்கு வேண்டியவன், யோபுக்கு உறவுக்காரன், யோபுக்கு சொந்தம், யோபுக்கு நெருங்கின நண்பன், யோபுக்கு நான் ரொம்ப வேண்டப்பட்டவன், இன்னும் எந்த விதத்திலலாம் சொன்னாலும் அவ்வளோ இது எனக்கு. ஆனால் இப்போ இந்த காலத்தில், யோபு இருந்த அந்த காலத்தில், அந்த நேரத்தில், ஐயோ யோபுக்கு முன்னாடி கண்ணு பற்றக்கூடாது, நம்ம பற்றக்கூடாது, யோபு முகத்தை பாத்திரக்கூடாது, யோபு ஏற்ற மாதிரி வந்துடக்கூடாது, அவன் இருக்கிற பக்கமாக நம்ம போயிடக்கூடாது, யோபு இருக்கிற பக்கமாய் போயிடவே கூடாது. மகா பெரிய பாவி, விபச்சாரக்காரன், என்னென்னலாம் பாவம் செஞ்சிருப்பானோ வார்த்தையில் சொல்ல முடியாத. இன்றைக்கும் சொல்கிறார்கள மனுஷர்கள், நீங்கள் இன்னும் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருப்பீங்க போல இருக்கு, எவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணியிருப்பீங்க. சின்ன பாவமோ பெரிய பாவமோ பாவம் பாவம்தான், பாவம்தான். குட்டி மீறுதல் பெரிய மீறுதல்லாம் கிடையாது, மீறுதல் தான். குட்டி அக்கிரமோ அந்த அக்கிரமெல்லாம் கிடையாது, அக்கிரமம் தான். கொஞ்சம் கீழ்ப்படியாமன்னு இல்லை, கீழ்ப்படியாமன்னா அப்போ அவரை குறித்து அவ்வளோ தூரம் அவர்கள் பார்த்தாலே எங்களுக்கு எரிச்சலாக இருக்கு. அவனை பார்த்தாலே ஐயோ பார்த்துடாதீங்க, அவன் சாபம் நம்மளுக்கு வந்துடும், அவன் தரித்திரம் நமக்கு வந்துடும், அவன் எல்லாத்தையும் இழந்தவன், அதை இழந்தவன், இதை இழந்தவன், அதை இழந்தவன் சொல்லிட்டு
ஆனால் நிலைமை மாறுது, சூழ்நிலைகள் எல்லாம் மாறப்போகுது, கர்த்தரால மாறப்போகுது. அப்போ என் கண் உம்மை காண்கிறது. அவர் சொல்கிறார், என் கண் என்ன செய்யுது? இப்போ பார்க்குது ஏசப்பா உங்களை, பார்க்குறேன். இப்போ நான் என்ன செய்கிறேன்? நான் பார்க்குறேன் என்று சொல்லிட்டு சொல்கிறாரு 6ஆம் வசனம். ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன். எதுல இருக்கிறார் பாருங்க. அவருடைய பெட் என்னது? அவருடைய பெட்டும் பெட்ஷீட்டும் என்னது? சாம்பலும் தூளும். ஏன் தெரியுமா? அரிப்பு. என்னது? அரின்னு அரிக்கிற அரிப்பு. அதான் ஓட வச்சு சொரிஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னு. நம்மளால ஒரு இடத்துல சொரிச்சல் வந்தாலே என்ன பண்ண முடியல? தாங்க முடியல. இப்படி 4 இடத்துலனா 4 கையை வச்சு வீசின்னு நம்ம சொரிஞ்சோம்னா என்ன ஆகும்? நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா தள்ளி தான் நிற்பாங்க, அது நம்ம மேலே வந்துட போகுதுன்னு. அது ஏதோ சொரியாசுன்னு சொல்லிட்டு நம்ம மேலே வந்துட போகுதுன்னு. உடம்பு பூரா அது இருந்து, புண்ணாக இருந்து, கொப்பளங்களாக இருந்து, பற்களால் நிறைஞ்சிருந்தா எப்படி இருக்கும்? அது தேவன் எப்படி அந்த காலகட்டம் வரைக்கும் தேவன் அதை எப்படி சகிச்சுட்டு இருந்திருப்பார்? ஏன்னா அவன் செய்யாத குற்றம் இல்லை, அவன் செய்த குற்றத்துக்கு இல்லை, அவன் குற்றம் செய்யாதவன். யோபு குற்றம் செய்யாதவன் தேவனுக்கு முன்னாடி. நாம் குற்றம் செய்தவர்கள். யோபு குற்றம் செய்யாதவர், நாம் பாவம் செய்தவர்கள். யோபு தேவனுக்கு முன்னாடி பாவம் செய்யாதவன். நாம் தேவனுக்கு பயப்படாமல் போயிட்டோம் கொஞ்ச காலம். ஆனால் யோபு தேவனை அறிந்த நாளிலிருந்து, தேவனை இருதயத்திலே அவன் வைத்து பூஜிக்கிற நாளிலிருந்து உண்மையாகவே தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகிறவன். பொல்லாப்பு வரத்துக்கு முன்னாடியே பொல்லாப்பு கிட்ட நம்ம போயிட்டோம். ஆனால் பொல்லாப்பை கண்டு விலகிறவன் யோபு. கர்த்தருக்கு ஏற்ற சன்மார்க்கன், கர்த்தருக்கு மிக பெரிய நல்லவன், கர்த்தருக்கு பிரியமானவன். அப்படிப்பட்டவன் யோபு. ஆனால் மனுஷர் இருதயத்தில் அப்படி இல்லை. அவன் வாழ்ந்த மனுஷர் இருதயத்தில் இப்போ இருக்கிற அதே மனுஷர் தான், வேற யாரும் மனுஷர் இல்லை. அன்னைக்கு இருந்தவங்க வேற, இன்னைக்கு இருக்கிறவங்க அதே தான். அப்படி சொல்லும் போது சொல்றான், மனஸ்தாபப்படுகிறேன் என்றார் சொல்லி. 9ஆம் வசனம் பாருங்க, 9:10. அப்பொழுது தேமானியனான எலிப்பாசும் சூகியனான பில்தாத்தும் நாகமாத்தியனான சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். அப்பொழுது கர்த்தர் யார் முகத்தை பார்த்தாரு? அது வரைக்கும் யோபை பார்க்கல. யோபை பார்த்தாருன்னா செஞ்சிருவார். கர்த்தர் யோபுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சிருவார். யோபுக்கு மனுஷர் எல்லாம் பார்த்து வேடிக்கை பார்த்து அவனை பரிகாசம் பண்ணினார்கள். கொஞ்ச நாள் இல்லை, அது எவ்வளோ மாதங்களோ அல்லது வருடங்களோ தெரியாது. ஆனால் மிகப்பெரிய கிழக்கு தேசத்திலேயே மிகப்பெரிய செல்வந்தன். ஏதோ ஒரு 10 தெருக்கு செல்வந்தன் இல்லை, ஒரு சிட்டிக்கு செல்வந்தன் அல்ல, ஒரு சென்னை மாநகரத்துக்கு செல்வந்தன் அல்ல, கிழக்கு தேசங்களுக்கே அவன் பெரும் செல்வந்தன், ராஜாக்களை விட பெரிய செல்வந்தன். அப்படி இருந்தால் எப்படிப்பட்ட ஒரு மேன்மையில் இருந்திருப்பார். மேன்மையில் இருந்தவர் இந்த நிலையில் இருக்கிறவர் எப்படி தேவனை தூஷிக்கணும் இல்லையா? தேவனை தூஷிக்கலை, ஆனால் நாம் தூஷிக்கிறோம். ஆனால் அவர் தேவனை தூஷிக்கலை. 10ஆம் வசனம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபு தன் சிநேகிதருக்காக, இதுக்கு முன்னாடி அந்த வசனத்தை வாசிக்கல, 7 காடைகளை பலி செலுத்தணும் அப்படின்னு, அது யோபு தான் செய்யணும், இல்லைன்னா உங்களை கொண்டு விடுவேன்றார். யோபுக்கு விரோதமாக பேசினவர்களை, சிநேகிதர்களை கொன்னுடுவேன்றார் கர்த்தர். அவனுங்களை உயிரோட வைக்க மாட்டேன், உனக்கு விரோதமாக பேசினவங்களை உயிரோட கூட வைக்க மாட்டேன்னு. ஆனால் யோபு அவங்களுக்காக காளைகளை பலி செலுத்தி, அவன் என்னிடத்துல வேண்டினா உங்களை உயிரோட விடுறேன், இல்லைன்னா உயிரோட கூட உங்களை விடமாட்டேன்னு. அப்போ அவனை வார்த்தையினால கிளின்னு கிழிச்ச அவங்களுக்காக ஒரு கையில் ஒரு ஸ்பூனை கூட கையில் எடுக்க முடியாத யோபு காளையை எப்படி பலி செலுத்த முடியும்? ஆனால் பலி செலுத்தினான் என்று வேதம் சொல்லுது. நடக்க முடியாதவன், நிற்க பலன் இல்லாதவன் யோபு பலன் இல்லாதவன். ஆனால் செய்தார் தேவ பலத்தில்
தேவனுக்கு அப்பவும் கீழ்ப்படிஞ்சு அந்த காளைகளை கர்த்தர் சன்னிதானத்தில் பலி செலுத்தின பிறகுதான் கர்த்தர் அவன் வேண்டுதல் செய்கிறாரு. யோபு வேண்டுதல் செய்ய சொல்கிறாரு. வேண்டுதல் செய்கிறான் யோபு இந்த சிநேகிதர்களுக்காக, அவங்கள கொன்னுடாதீங்க, சாவச்சிடாதீங்கன்னு. கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டார். கர்த்தர் அவன் முகத்தை பார்த்து, நான் யோபு முகத்தை பார்த்து உங்களை விட்டுறேன், உங்களை எல்லாரும் என்ன செய்துடுறேன், விடுறேன் என்று சொல்லி விடுறாரு. கர்த்தர் யோபு முகத்தை பார்த்தார். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றி வாலிபனாக மாத்திட்டார். அந்த வயதில், அந்த நேரம் அவருக்கு வயது 60, 70, 75. ஆனால் வாலிபனாக அவன் சரீரத்தை மாத்திட்டார். ஆயுசு காலத்தை 4 மடங்கு கூட்டிட்டார். 4 மடங்கு கூட்டிட்டார். அவன் ஐஸ்வர்யத்தை கர்த்தர் பல மடங்கு கூட்டிட்டார். போச்சே 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 அவ்வளோதான் அப்படின்னு சொன்னவங்களுக்கு, ஐயோ அப்பப்போ அம்மம்மா ஐயோ பார்க்கக்கூடாது, அந்த பக்கம் தெரு பக்கமாக வந்துடக்கூடாது, வீட்டு பக்கமாக வந்துடக்கூடாது, அங்கே போயிடக்கூடாது, எட்டி பார்த்துடக்கூடாது, அதை கண்டுடக்கூடாது என்று சொன்னவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும்? யோபு அவங்கள செட்டையே பண்ணியிருக்க மாட்டார், அவங்கள விரோதம் பாராட்டி இருக்க மாட்டார், செட்டையே. அப்போ இவர் கண்ணில் காதால் கேட்டதை கண்ணால் பார்த்தார், அதை பெற்றுக்கொண்டார். கடைசியாக ராஜாக்களின் புஸ்தகம் 2 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். பாருங்க, 6ஆம் அதிகாரத்தை போய் வாசித்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பஞ்சம் ஒன்று தேசத்தில் வருது, சமரியா தேசத்தில் வருது. இந்த தேசத்தில் மிக பெரிய பஞ்சம். 25ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு முறை வாசிங்க, 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அதனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. 1 கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயறு 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகை போட்டார்கள். அடுத்தது வாசிங்க. இஸ்ரவேலின் ராஜா அலங்கத்தின் மேல் நடந்து போகையில், இஸ்ரவேலின் ராஜா எதுல நடந்து வராரு? அலங்கத்தின் மேல நடந்து வராரு. அலங்கத்தின் மேல ராஜா நடந்து வராரு. ராஜா நடந்து வரும்போது ஒரு ஸ்திரீ அவனை பார்த்து கூப்பிட்டு, ராஜாவாகிய என் ஆண்டவனே, ரட்சியும் என்றாள். அதற்கு அவன், கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து எடுத்து உன்னை ரட்சிக்கலாம்? களஞ்சியத்திலிருந்தா ஆலையிலிருந்தா என்று சொல்லி, ராஜா பின்னையும் அவளை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், இந்த ஸ்திரீ என்னை நோக்கி, உன் மகனை தா, அவனை இன்று தின்போம், நாளைக்கு என் மகனை தின்போம் என்றாள். ராஜா கிட்ட சொல்றா, என் பையனை அவங்க கேட்டாங்க, சாப்பிட கொடுத்துட்டேன், சமையல் செஞ்சு சாப்பிட என் பையனை கொடுத்துட்டேன். யாரை சாப்பிட்றாங்க? மகனை. இப்போ பஞ்சம் அதிகமாகி விளைச்சல் இல்லை, எதுவும் விதைப்பு கிடையாது, அறுத்தல் எதுவும் கிடையாது, மழை பெய்யலை, எதுவுமே கிடையாது. அப்படியே விலைவாசி ஏறி உச்சிக்கு போய் அங்கே இருந்தால் எல்லாம் கழுத குதிரை என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, இருக்கிறதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் கோழியெல்லாம் நமக்கு போடப்படலை, வார்த்தைக்காக கோழியோ ஆடு மாடு எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதெல்லாம் இல்லை, இப்போ ஆளுங்க தான் இருக்கிறாங்க, சின்ன பசங்களாம் இருக்கிறாங்க. இப்போ அவங்கள சமைச்சு சாப்பிட்லாம், அவங்கள என்ன பண்ணலாம்? சாதாரண நிலை தானே இல்லையா அண்ணே?
எவ்வளவு பெரிய பஞ்சமாக இருக்கக்கூடும், எவ்வளவு கொடுமையான பஞ்சம் இருக்கக்கூடும். தேவன் ஏன் அதை அனுமதிச்சார்? ஏன் இதனால் இப்படிப்பட்ட ஒரு கொடூரம் அந்த தேசத்துக்குள்ளே வந்தது? அதை பார்த்தோம்னா எங்கேயோ போயிடுவோம், நேடாயிரம். அப்போ பாருங்க, அப்போ என் மகனை தின்ட்டானுங்க, இப்போ அவன் மகனை கேட்குறேன் ஒழிச்சு வச்சுக்கிட்டா அப்படின்னு ராஜா கிட்ட சொல்கிறாங்க. அதுதான் எனக்கு தா என்று தின்போம் என்றாள். 29. அப்படியே என் மகனை ஆக்கி தின்றோம். மறுநாளிலே நான் இவளை நோக்கி, நாம் உன் மகனை தின்ன அவனை தா என்றேன். அவள் தன் மகனை ஒழித்து விட்டாள் என்றாள். அந்த ஸ்திரீயின் வார்த்தைகளை ராஜா கேட்டவுடனே அலங்கத்தின் மேல் நடந்து போகிற அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டான். அவன் உள்ளே தன் சரீரத்தின் மேல் ரட்டுடுத்தி இருக்கிறதை ஜனங்கள் கண்டார்கள். அவன் சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவின் தலை இன்றைக்கு அவன் மேல் இருந்தால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று சொன்னார். சாபம் வந்தது ராஜாவும் ஜனங்களால வந்த சாபம். யாரால வந்தது? தேசத்தில் ராஜாவாலையும் ஆளுகிறவனாலையும் அந்த குடிமக்களாலும் வந்த சாபம். என்னது? அந்த தேசத்துக்கு இவ்வளோ பெரிய பஞ்சம் வந்தது, மனுஷனையும் மனுஷன் திங்கிற அளவுக்கு வந்ததுக்கு காரணம் அது. ஆனால் இதுக்கெல்லாம் யார் காரணம்? ஊழியக்காரன் தான் காரணம். இதுக்கெல்லாம் யார் காரணம்? ஊழியக்காரன் தான் தாவணும். அவன் உயிரோடு இருக்கக்கூடாது. யார் இருக்கக்கூடாது? ஊழியக்காரன் உயிரோடு கூட இருக்கக்கூடாது. ஊழியக்காரன் முதல்ல சாவணும். ஊழியக்காரன் இருக்கவே கூடாது. அவன் தலையை எடுக்கணும். அவன் உயிரோட கூட இருக்கக்கூடாது. ராஜாவுக்கு இவ்வளோ நாள் பஞ்சம் அதுன்னு பார்த்தாரு. மனுஷனை சாப்பிட்றது தெரியாமல் இருந்திருக்குது. இப்போ மனுஷனையும் சாப்பிட்றது தெரிஞ்ச உடனே இப்போ அவர் சட்டையை கீச்சிக்கிட்டு அவர் கத்தர் பாதத்தில் உழல, அவர் சாம்பலை பூசிக்கிட்டு சில ராஜாக்கள் கத்தருடைய பிள்ளைங்க கத்தர் சன்னிதானத்தில் விழுந்து ஆகாப்பு உள்பட பொல்லாப்பு செய்த ஆகாப்பு தேவனுக்கு மகா பொல்லாப்பு செஞ்சவங்க கூட தேவனுடைய சன்னிதானத்தில் வந்து சாம்பலை பூசின்னு உழுந்து என்னை மன்னிங்க, என் மேலே தண்டனை வராமல் அழிக்காமல் கொள்ளாமல் காப்பாற்றுங்கன்னு சொல்லும்போது அவன் தாழ்மையை பார்த்து அவனுடைய இதெல்லாம் பார்த்து கத்தர் பார்த்து அவனை அந்த தண்டனையிலேருந்து நீங்களாக்கி அவனை காப்பாற்றி விட்டுறாரு. அந்த அழிவுலேருந்து ஆகாப்பா காப்பாற்றி விட்றாரு. ஆனால் இவன் அப்படி செய்யலை. இவன் தேவனிடத்தில் விழலை. இவன் சாம்பலை பூச்சிக்கின்னு ஜனங்களுக்கு முன்னாடி உட்காந்துருக்கானே தவிர தேவனுடைய பாதத்தில் இல்லை. இவன் சொல்கிறது என்ன? எலிசாவுடைய தலையை இன்னைக்கு நான் எடுத்துருவேன். இன்னைக்கு எலிசா யார் கையில் இருக்காரு? கர்த்தர் கையில் வல்லமையான ஆயுதமாக இருக்கிறார். என்ன ஆயுதம்? வல்லமையான ஆயுதமாய் இருக்கிறார். சாதாரண ஆயுதம் அல்ல, தேவனாலே பயன்படுத்தப்படுகிற வல்லமையான ஆயுதமாக இருக்கிறாரு. தேவன் அவனுக்கு அரணும் கோட்டையும் இரத்த கோட்டையாக இருக்கிறார். அக்கினி மதலாக இருக்கிறார் எலிசாவுக்கு. அன்றைய காலகட்டத்தில் தேவன் எலிசாவையும் பயன்படுத்தினது போல வேற யாரும் பயன்படுத்திருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு தேவன் அவர்களை கொண்டு பயன்படுத்தினார். இன்றைக்கு இருப்பார்களா என்று எனக்கு தெரியாது. ஆனால் அவன் தலை இன்னைக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு யார் பேரில் சொல்றான்? தேவன் பேரில் சொல்றான். தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று சொல்றான். தேவன் அவனோடு கூட இருக்கிற மாதிரியும் தேவன் பேச்சை கேட்டு அவன் நடக்கிற ஒரு ராஜா போல தேவன் எனக்கு அதிகமாக இதுக்கு மேலே என்ன செய்யணும்? அங்கே செய்ய வேண்டியதாக ஒன்றுமே இல்லை. மனுஷன் திங்கிற ஸ்டேஜுக்கு போன பிறகு என்ன இருக்காங்க? இதுக்கு மேலே எனக்கு செய்ய கடவர்னு சொல்கிறதுக்கு அங்கே என்ன இருக்குது? அங்கே ஒன்றுமே கிடையாது. அதனால தான் அப்பொழுது என்ற வார்த்தை என்னன்னு அதுக்காக தான் இதெல்லாம் வாசித்தது, அப்பொழுதுன்னு சொல்லிட்டு. அப்போ சொல்கிறாரு கர்த்தருடைய வார்த்தையை. அவன் ஆள் அனுப்புகிறான் எலிசா தலையை எடுக்கிறதுக்கு. ஆள் அனுப்புகிறான். அதுக்கு தான் அப்படி 1ஆம் வசனம் வாசிக்கப்பட்டது. 2ஆம் வசனம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். இங்கே என்ன சொல்லப்பட்டது? அங்கே என்ன சொல்லப்பட்டது? காதால கேட்கிறேன், கண்ணால இப்போ பார்க்கிறேன்னாரு யோபு சொன்னார். எங்க பாருங்க, தேவனுடைய ஊழியக்காரர் சொல்றாரு நாளைக்கு. நம்ம அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆனால் அன்றைக்கு காலகட்டங்களில் கர்த்தர் கிருபையாய் அந்த தாசனை அத்தனை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தின அந்த காலகட்டங்களில் அவர் அவ்வளோ ஆணித்தரமாக சொல்கிறார். இன்றைக்கு கர்த்தர் செய்வாருன்னு சொல்கிறாங்க, அதுக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நாளை என்று தைரியம் இன்றைக்கு நிறைய பேருக்கு கிடையாது. ஆனால் அவங்களா சொல்லிக்கிட்டாங்கன்னா நமக்கு தெரியாது. ஆனால் தேவனிட்ட கேட்டு சொல்லக்கூடிய பெற்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்களா இல்லையான்னு தெரியாது. ஆனால் இங்கே சொல்லப்படுவது என்ன? நாளை எந்நேரம் சொல்கிறார். நாளைக்கு
இப்படி இருக்கும்னு சொல்கிறாரு, சொல்கிறாரு. அப்படிலாம் இருக்காது. வானத்தில் இருந்து கொட்டு கொட்டுன்னு கொட்டினாலே நடக்காது. உண்டாக்கி நக்கலா பரிகாசமாக அலட்சியமாக சொல்கிறான் அந்த ஆள். அந்த மாதிரி தான் நம்ம இன்றைக்கி எல்லோரும் அநேகர் பேசுகிறோம், சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகளில் பேசுகிறோம். கர்த்தர் செய்யணும்னு சொன்னால் எப்படி செய்வார், ஏது செய்வார், என்னத்தை செய்வார், எப்படி செய்வார், ஏது செய்வார். அது அவர் செய்கிற வேலை அவர் செய்கிறாரு. அவர் செய்கிற வேலையை அவர் செய்கிறார். அதில் மூக்கு போகிறதுக்கோ மண்டையை நுழைக்கிறதுக்கோ நமக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் இங்கே சொல்லப்படுது நடக்குமோ என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், சாப்பிட மாட்டேன். அப்போ அவனும் காதில் கேட்பான். இப்போ காதில் இதை கேட்டான், நாளைக்கு அது நடக்க போகிற அற்புதத்தையும் காதில் கேட்பான். காதில் கேட்பான், கண்ணால் என்ன பண்ணுவான், பார்ப்பான், சாப்பிட மாட்டான். சாப்பிட மாட்டான்னா என்ன, இருக்க மாட்டான் உயிரோட. சாப்பிட மாட்டான்னா என்ன அர்த்தம், உயிரோட இருப்பான். 128ஆம் சங்கீதத்தில் சொல்லுது, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று சொல்லப்படுது. அப்படின்னா கர்த்தர் வைத்திருக்கிற வாழ்நாள் முழுவதும் கர்த்தருடைய கிருபையினாலே நீ போஷிக்கப்படுவாய், நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே நீ அதில் சாப்பிட மாட்டான்னு ஏது வைக்கல, சாப்பிடுவாய் என்று. கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறவன், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவனுக்கு தான் தேவன் இதை சொல்லியிருக்கிறார். அவனுக்கு தான் அதில் யோபு நடந்தார். அதனால யோபு சாப்பிட்டார். யோபு சாப்பிட்டார். யோபு சாப்பிட்டார். யோபை சாப்பிட்டுக்கிட்டே வார்த்தையால் சாப்பிட்டு இருந்தவங்கெல்லாம் காலி. புரியுதா? யோப வார்த்தையாலே வருஷக்கணக்கில் மாசக்கணக்கோ வருஷக்கணக்கோ சாப்பிட்டுக்கிட்டே இருந்தவங்க, தேவன் அவனோடு கூட இல்லை, தேவன் அவனோடு கூட இல்லை, தேவன் அவனோடு கூட இல்லை, தேவனுடைய கோபத்துக்கு ஆளானவன், தேவனுடைய எரிச்சலுக்கு ஆளானவன், தேவனுடைய மகா தண்டனைக்கு ஏதுவானவன், நிரந்தரமான தீர்ப்புக்கு ஏதுகரமானவன் என்று வார்த்தையாலே கொத்தி 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 சொன்னவனுங்கெல்லாம், சொல்லி சொல்லி யோபை சாப்பிட்டவனுங்களெல்லாம் இல்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தையே சாப்பிட்டுக்கிட்டு இருந்த யோபு உண்மையாகவே எல்லா வகையிலும் சாப்பிடும்படி கர்த்தர் கிருபை செஞ்சிட்டார். சகல ஆசீர்வாதங்களின் நன்மையும் சாப்பிடும்படி, கிருபையையும் இரக்கத்தையும் தயவையும் சாப்பிடும்படி சகல விதத்திலையும் மகா கிருபை, சாதா கிருபை இல்லை, மகா கிருபை செய்தார். ஆனால் இவனுக்கு நீ அதை சாப்பிட மாட்டாய். காதில் கேட்ப, கண்ணில் பார்ப்ப, ஆனால் சாப்பிட மாட்டேன், சாப்பிட மாட்டேன். தேவன் எப்படி செய்வார், 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 தேவன் உனக்கு தர போறாரா, உனக்கு கொடுக்க போறாரா, உனக்கு அள்ள போறாரா, கொடுக்க போறாரா, அள்ள போறாரான்னா தேவனை நக்கலா பேசுவது. தேவனை நக்கல்னா தெரியல, ரொம்ப நக்கலா பேசுவது, நக்கலா பேசுவது. தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் பேசுவார்களா? தேவனுக்கு பயப்படுகிறவங்க பேசுவாங்களா? நக்கலா பரியாசம் பண்ணுவாங்களா? தேவனுடைய வார்த்தையை துச்சமா மதிப்பாங்களா? தேவனுடைய வார்த்தையை தேவன் பேசுகிற சத்தத்தை கண்ணால பார்க்க முடியுமா? காதால கேட்க முடியும், உணர முடியும். ஆனா அவர் செய்து முடித்து தம் பிள்ளைகளுக்கு நன்மை செய்யும் போது தான் கண்ணால பார்க்க முடியும். அதுக்கு பிறகுதான் பெற்று அனுபவிக்க முடியும். என்ன செய்யப்படுகிறது? நீ சாப்பிட மாட்டாய். நீ என்ன செய்ய மாட்டாய்? சாப்பிட மாட்டாய். எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் மோசே மூலமா, அது அடுத்த வாரம் பேசுவார், கொண்டு வெளிநடத்தி ரட்சகனாகிய மோசே மூலமா கர்த்தர் கொண்டு வரார். ஜனங்களை வெளியே கொண்டு அவர் சொன்ன வார்த்தையின்படியே விடுவிச்சு கொண்டு வராரு. கொண்டு வந்து வனாந்தரத்தில் தேவன் வழி நடத்தும் போது அவரை 10 முறை பரிசித்தார்கள். எத்தனை முறை? நம்ம 1000 டைம் அவரை என்ன செய்திருக்கோம்? பரிசித்துட்டு இருக்கோம். ஏசப்பாவால் தப்பிக்கிறோம். ஏசப்பாவுடைய ரத்தத்தினால, அவருடைய பரிந்து பேசுறதுனால தப்பிக்கிறோம் எல்லாரும். 1000 முறை, அதுக்கு மேலே இருக்கும். ஆனால் அக்காலத்தில் ஏசப்பா ரத்தம் சிந்தல. 10 முறை பரிசுத்தவர்களுக்கு கானான் தேசம் கிடையாது, வாக்கு பண்ணின ஆசீர்வாதம் கிடையாது. வனாந்தரத்திலேயே மரித்து போனார்கள். வாக்கு தத்தத்தை குறித்து கேள்விப்பட்டார்கள். அதில் கண்ணினாலே அவர்களால் என்ன பண்ண முடியல? காணவே முடியல. அப்புறம் எங்க சாப்பிட்றது? பிரவேசிக்கிறது, சாப்பிட்றது இல்லை.
அப்படிப்பட்ட 10 முறை சொல்லி 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 எங்க தேவன் செய்ய போறார், எங்க தேவன் செய்ய போறார், எங்க கொண்டு வந்த, அங்க கொண்டு வந்த, இப்படி கூட்டு வந்தா, மாட்டை விட்டுட்ட, அப்படி பண்ணிட்ட, இப்படி பண்ணிட்ட, தள்ளி விட்டுட்ட, அப்படி பண்ணிட்ட, அகப்பட பண்ணிட்ட, நீ இப்படி சொன்ன, அப்படி சொன்ன, அதன்படி இல்லை, அப்படி இப்படின்னு சொன்ன ஜனங்களாக நாம் இல்லாம இருந்தால் இருக்கிறோம். அப்படி இல்லாமல் இருப்பது நல்லது. இல்லாமல் அன்றைக்கு அவர்கள் வனாந்தரத்திலே மடிந்து போனார்கள். காலேப்பும் யோசுவாவை தவிர உத்தம இருதயத்தோடு கர்த்தரை சேவித்தவர்கள் வேற யாருமே கிடையாது. மற்ற எல்லாம் அவுட்டு கேஸ், மற்றெல்லாம் அவுட்டு கேஸ், எல்லாம் முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. இங்கே கடைசியா பாருங்க, இதே அதிகாரம் முழுமையாக வாசிக்க முடியாது. கடந்த பேர் 8ஆம் அதே அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தில் 18, 19, 20 அதே அதிகாரம். 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் நாளை இந்நேரத்திலே சமாரியாவின் ஒளிமுக வாசலில் விற்கும் என்று தேவனுடைய மனுஷன் ராஜாவோடே சொன்னதின்படியே நடந்தது. பாருங்க, தேவனுடைய மனுஷன் ராஜாவோடு சொன்னபடி. இது எலிசாவுடைய சொந்த வார்த்தை கிடையாது, கர்த்தருடைய வார்த்தை. நாளை இந்நேரத்தில் என்று அவர் சொந்தமாக சொல்லியிருந்தா கூட நடந்திருக்காது. தேவன் சொல்ல சொல்ல போய் தான் சொல்லியிருக்கிறாரு. சொன்னபடியே என்ன செய்யப்பட்டது, நடந்தது. என்னது, நடக்கிற காலம், பஞ்ச காலத்துக்கு அடுத்த கர்த்தர் குறித்த காலம், கர்த்தர் குறித்த காலம், குறித்த காலம். அந்த குறித்த காலத்தில் குறித்த நேரத்தில் இந்த அற்புதம் நடக்குது. இந்த மகத்தான காரியம் தேவனால நடக்குது. 19 பாருங்க. அதற்கு அந்த பிரதானி தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இந்த வார்த்தையின்படி நடக்குமா என்று சொல்ல, இவன் இதோ உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றானே. அந்த பிரகாரமாகத்தானே அவனுக்கு நடந்தது. ஒளிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருங்கி மிதித்ததினாலே அவன் செத்து போனான். பார்த்தீங்களா, கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன். தேவன் வழி நடத்துகிற விதங்கள் ஒவ்வொருவருக்கும் பலருக்கும் பல பல வித்தியாசம். தேவன் வழி நடத்தி முடிக்கிற விதங்கள், நல்ல விதமாக முடிக்கிற விதங்கள் வித்தியாசம், ஒவ்வொருவருக்கும் வித்தியாசம். ஒருத்தர் போல எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாது. ஆனால் செய்கிறவர் கர்த்தர். சொன்னவரால் தான் சொன்னது நடக்கும். சொன்னவரை நம்புறவங்களுக்கு மட்டும்தான், அதை காதில் கேட்டு நம்புறவங்களுக்கு மட்டும்தான் கண்ணால் பார்க்கவும் முடியும், அவரால் சாப்பிடவும் முடியும். இல்லைன்னா கண்ணால் பார்க்கலாம், இது காதால் கேட்கலாம். சிலருக்கு கண்ணால் பார்க்கவும் முடியாதபடி போவோம், சிலருக்கு கண்ணால் பார்த்தும் சாப்பிடாம போவோம். சாப்பிடாமன்னா முடிஞ்சு போச்சு, அவுட், முடிஞ்சு போச்சு. ரெண்டுமே ஒரே மாதிரி நடக்கும். கண்ணில் காதில் கேட்டுட்டு கண்ணில் பார்க்காமலையும் அவுட்டு, இதற்கு காதில் கேட்டு கண்ணில் பார்த்து சாப்பிடாமையும் அவுட்டு, சாப்பிடாமனா அவுட்டு, அவுட்டு. தேவனுடைய கிருபையை இழந்து போனார்கள், தேவனுடைய கிருபையை இழந்து போனார்கள். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தை காலின் கீழ் மிதித்து போட்டார்கள். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தை காலின் கீழே மிதித்து போட்டவர்கள் தான் இப்படி பேச முடியும். எங்கே செய்ய போகிறார், எங்கே பண்ண போகிறார், எங்கே நடத்த போகிறார், அவர் என்ன வார்த்தையில் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்றும் இல்லையே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்றும் இல்லை. நம்ம என்ன தேவனா, நம்ம என்ன கடவுளா, இன்னொரு வகையான கடவுளா? பூமியில் எந்த கடவுளும் கிடையாது அவரை தவிர. வானத்துக்கும் பூமிக்கும் பூமியின் ஆழங்களுக்கும் அண்ட சராசரங்களுக்கும் இதுக்கு பின்னாடி தேவன் உலகங்களில் எவ்வளோலாம் வச்சிருக்கிறாரு. கர்த்தர் நமக்கு தெரியாததெல்லாம் படைச்சு வச்சிருக்காரு. அத்தனைக்கும் அவர் தான் ராஜா, அவர் தான் சிருஷ்டிகர், அவர் தான் படைப்பாளி, அவர் தான் அத்தனையும் உருவாக்குனவர். அதன் மேலே முடிவில்லாத ராஜாவாக உட்காந்து ஆளுகை செய்கிறவர் அவர் மட்டும்தான். தேவாதி தேவன் அவர் மட்டும்தான். இரட்சகரும் ஆவியானவருமாய் இருக்கிற அவர் மட்டும்தான். வேற எந்த இதுவும் கிடையாது. தன்னை தேவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறது எதுவுமே தேவன் கிடையாது, தேவன் கிடையாது. மனிதனும் தேவனாகவே முடியாது. எவ்வளவுதான் தேவன் ஒரு மனிதனை எடுத்து எத்தனை விதத்தில் பயன்படுத்தினாலும், தேவனுக்காக பயன்படுத்தினாலும், அவன் மனிதன் மனிதன்தான், மனிதன் மனிதன்தான், மனிதன் மனிதன்தான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். நாம் பேசும் அதிகத்தனமான வசனிப்புகள் தேவனுக்கு விரோதமாய் நம்ம அடிக்கிக்கிட்டே போகிறது ஒட்டு மொத்தமாக நம்ம தலை மேலே வந்து விழுந்துடும்.
தேவனுக்கு விரோதமாக நாம் பேசிக்கொண்டே அவர் நாமத்தை குறித்து நாம் விரோதமாய் அவரை குறித்து நாம் விரோதமாய் பேசிக்கொண்டே வருவோமானால் அது ஒட்டு மொத்தமாக மேலே போய் அத்தனையும் கீழே வரும். தலைமையில் கீழே வரும். ஒரு 15 அடி மாடி இருக்கு, ஒருத்தவங்க நடந்து போகிறாங்க, படார்னு 15 அடி மாடி மேலே வந்து விழுந்துருது. எப்படி இருக்கும்? அந்த ஒரு கையில் பிடிச்சிருவான்ல அந்த 15 மாடியை. ஒரு 10 பேர் பிடிக்கலாம்ல அந்த 15 மாடியை. ஒரு 100 பேர் சேர்ந்து அப்படி கையை காட்டினா அது விழுற நேரத்தில் இப்படி கையை காட்டினா அது மாடி பிடிக்கலாமே. ஏன் பிடிக்க முடியாது? தாராளமாக 100 பேர் சேர்ந்து அந்த மாடி என்ன பண்ணலாம்? எப்படி ஒரு கையில் பிடிக்கலாம்ல? முடியுமா? முடியாது இல்லை. தடார்னு சரிஞ்சு விழுறது எப்படி விழும்? திடீர்னு எதிர்பாராதது ஒன்று தலை மேலே வந்து விழுந்தா எப்படி இருக்கும்? அதுபோல் அவரவர் பேசின வார்த்தையே தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு மனம் திருந்தாவிட்டால் தலை மேலே வந்து விழும். தலை மேலே விழும். காதில் கேட்ட, கண்ணில் பார்க்கல, சாப்பிடலை. எப்படி? சாப்பிடலை. அந்த நிலைக்கு அழிஞ்சிடக்கூடாது. கர்த்தர் வார்த்தையில் உண்மை உள்ளவர், எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து வைத்திருக்கிற தேவன். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை அவரை நம்பியிருக்கிறவர்களுக்கு அவர் செய்து முடிப்பார். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. குறித்த காலம் என்கிற இந்த செய்தியை கர்த்தர் நம்ம எல்லோருக்கும் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம்.